Okay, let's get into the Word of God, and we have been studying the book of Acts and dealing with the gospel. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானிக்கிறோம். And we are dealing the sinless life of Jesus Christ. அதில் இயேசுவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறோம். And when it comes to sinless life, and what do you think, and we need to think about the love, and that is where we are coming to this place. ஒரு பாவமில்லாத வாழ்க்கைனா அது எப்படி இருக்க வேண்டும்? பாவமில்லாத வாழ்க்கையில் என் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? என்னோட சிந்தனை அன்புள்ளவைகளையே சிந்திக்க வேண்டும் என்பதை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அங்கதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம். So how do I find the power of the love? If you know the power of sin, then you will understand the power of love. இந்த அன்பின் வல்லமையை நான் எப்படி புரிந்து கொள்வது நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த பாவத்தின் வல்லமை எவ்வளவு கொடியதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த அன்பு எவ்வளவு வல்லமையுடையது நான் புரிஞ்சுப்பேன். So already 3 minutes are over, but still I need to give the recap. ஏற்கனவே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த சுருக்கமாக முன்னாடி என்ன தியானித்தோம் என்று சொல்ல விரும்புகிறேன். So I mean, do you want me to recap it or not? So yesங்கிறவங்க கை தூக்குங்க, நோங்கிறவங்க கை தூக்குங்க. ஃபஸ்ட் அவங்கள தான் நான் பார்க்க விரும்புகிறேன். No, only one. I don't want to give the recap, but let's go to the straight away to the the walk part, and we'll continue. ஸோ இன்னைக்கு மறுபடியும் நினைப்பூட்டுவதற்காக முழு செய்தி நான் சொல்ல இன்னைக்கு நேரம் இல்லை. ஆகவே நான் நேரடியாக கடந்த வாரம் சொன்ன தலைப்புகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். The first one, so basically we are talking about the sanctification. நாம் பரிசுத்தமாக்குதலை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And the sanctification we are talking about talking from the Romans chapter 8. எப்படி பரிசுத்தமாகுதல் என்பதை அறிந்து கொள்ள ரோமர் 8வது அதிகாரத்திலிருந்து தியானிக்கிறோம். Paul was using the word Spirit of God only once till the chapter 7. 7வது அதிகாரம் வரைக்கும் ரோமர் நிருபத்தை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை ஒரே ஒரு முறைதான் பவுலடிகளார் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். That is in chapter 1 verse 4. அது முதலாவது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருக்கிறது. After chapter 1 verse 4, Paul was never mentioned anything related to the Spirit of God till chapter 8. 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுலடிகளார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதின பின்பாக 8வது அதிகாரம் வரைக்கும் எந்த இடத்திலையும் ஆவியானவரை குறிப்பிட்டு அவர் எதையும் எழுதவில்லை. But when it comes to 8th chapter, he was using more than 20 times when it comes to the Spirit of God. ஆனால் 8வது அதிகாரத்தை பார்க்கும்போது 20 தடவைக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிட்டு அவர் எழுதுகிறார். So whenever the church is talking about the Spirit of God, we'll immediately switch our gear to the gifts and all the miracles and wonders and signs. பொதுவாகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சபையில நாம் பேசினாலே உடனடியாக நம்முடைய சிந்தனை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நடக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளை குறித்து நாம் யோசிக்கிறோம். But here Paul was talking about the Holy Spirit related to sanctification process. ஆனால் பவுலடிகளார் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதும்போது நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். So when you look at Romans chapter 8 verse 3, ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தோம். 8 verse 4. 4வது வசனத்தை பார்க்கும்போது who walk not according to the flesh but according to the Spirit. ஆவியின்படி நடக்க வேண்டும் என்றும் மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்றும் அவர் எழுதி இருக்கிறார். So that is what we have started, walk with the Spirit. எப்படி நாம் ஆவியின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க ஆரம்பிச்சோம். So we are dealing with the walk with the Spirit later point of time, but as an introduction I started talking about walk with God. ஆவியின்படி நடக்கிறது என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்கு ஒரு முன்னுரையாக தேவனோடு எப்படி நாம் நடப்பது என்பதை நாம் தியானித்தோம். So what do you mean by walking? நடப்பது என்றால் என்ன? Walking together, இணைந்து நடப்பது. No, Bible is talking about Enoch, Noah and even Abraham walk with God. நம் வேதத்திலே பார்க்கும்போது ஏனோக்கு, நோவா, இன்னும் சொல்லப்போனா ஆபிரகாம் இவர்கள் தேவனோடு நடந்தார்கள். So that's where I was talking about 5 things. இந்த இடத்துல தான் 5 காரியங்களை குறித்து சொன்னேன். The first thing is when it comes to walk, it is talking about the lifestyle. முதலாவதாக இது நம்முடைய வாழ்க்கை முறையை பொறுத்தது. I use this verse Luke chapter 1 verse 6. We are talking about Zacharias and his wife Elizabeth. இதற்கு ஆதாரமாக லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல சகரியாவும் அவன் மனைவியாகிய எலிசபெத்தின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். Biblical term should be defined based on biblical explanation. வேதத்திலே நாம் பார்க்கும் வார்த்தைகளை வேதத்திலே காணப்படும் விளக்கத்தோடு புரிந்து கொள்வதே சிறந்தது. So here Bible says they walking blamelessly in all the commandments and statutes of the Lord. நீங்கள் வேதம் சொல்லும்போது அவர்கள்
தேவனுடைய சகல கற்பனைகளிலும் தேவனுடைய சகல கட்டளைகளிலும் குற்றமில்லாதவர்களாக நடந்தார்கள். So they walking. அவங்க நடந்தாங்க. But it is not talking about their lifestyle. ஆனா அது அவங்க காலால் நடப்பதல்ல, தங்கள் வாழ்க்கை முறை எப்படி என்பது. Can you claim my lifestyle is just pleasing God? ஐயா, என்னால இன்னைக்கு சொல்ல முடியுமா என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று? God can walk with me. தேவன் என்னோடு நடப்பாரா? God can walk with me to my living room. என் தேவன் என்னோடு நான் வாழ்கிற அறைக்கு என்னோடு வரக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இருக்குதா? God can walk with me to my bedroom. என்னுடைய படுக்கறைக்கு தேவன் நீங்க வாங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குதா? God can walk with me in any private place. என்னுடைய சகல அந்தரங்க நேரத்திலும் தேவன் என்னோடு நடக்க முடியும் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறதா? So Bible says they were old but still they walking blamelessly in all the commandments and statutes of God. வேதம் சொல்லும்போது அவர்கள் வயது முதிர்ந்த நிலைமையிலும் கூட தேவனுடைய சகல கற்பனைகளிலும் சகல கட்டளைகளிலும் குற்றமில்லாதவர்களாக நடந்தார்கள். So first one is a lifestyle. முதலாவது இது ஒரு வாழ்க்கை முறை. Then I was talking about the mind. இரண்டாவதாக நம்முடைய மனதின் சிந்தனைகள். Look at our thinking pattern. நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If you read Ephesians chapter 4 verse 17, எபேசியர் 4:17 பார்க்கும்போது Bible says no longer walk like Gentiles. நாம் அந்நியர்களை போல புறமதத்தாரை போல நாம் நடக்க கூடாது. Okay, Paul, what do you mean by walking? பவுலடிகளாரே, அப்படி என்றால் நான் எப்படி நடக்க வேண்டும்? They are futile in their mind. You don't be like that. அவங்களுடைய மனம் கேடான சிந்தனையோடதா இருக்குது, வீண் சிந்தனையோடதா இருக்குது. அந்த மாதிரி நம்ம நடக்க கூடாது. So here walking is related to our mind. இந்த இடத்துல நடக்கிறது என்பது நம்முடைய சிந்தனையை குறித்து பேசுகிறது. Do I have the elevated mind and seeking the things above? மேலானவைகளை சிந்திக்கிற ஒரு சிந்தனை உடைய ஒரு மனிதனாக நான் இன்று இருக்கிறேனா? And the third one is a direction. மூன்றாவதாக இதனுடைய வழியின் திசை. So if two people are walking together, they cannot go in the opposite direction, but they will go towards the same direction. ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நடந்தாங்கன்னா ரெண்டு பேரும் வேற வேற திசையில நடக்க முடியாது, இணைந்து ஒரே திசையில தான் செல்ல வேண்டும். I forgot to quote this scripture last week, but it is John chapter 10:4. The shepherd and the flock, they are in the same direction. கடந்த வாரம் இந்த ஆதார வசனத்தை சொல்ல தவறிவிட்டேன். அது யோவான் 10:4 ஒரு மேய்ப்பனும் அவன் பின்னே வருகிற மந்தையும் ஒரே திசையிலே அது செல்கிறது. The shepherd and the flock, they are walking together. அந்த மேய்ப்பனும் அந்த மந்தையும் இணைந்து நடக்கிறது. So the flock hear the voice, அந்த மந்தையானது மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிறது and walk in the same direction according to the shepherd. அந்த மேய்ப்பன் எந்த திசையில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த திசையிலேயே அந்த மந்தையும் நடக்கிறது. So the third, that is the fourth one, is நான்காவதாக the pace. அந்த வேகம். The pace, what do you mean by pace? ஐயா, இந்த வேகம்னா என்ன? If you look at Hebrews chapter 12 verse 2, எபிரேயர் 12:2 நாம் it is பார்க்கும்போது talking about Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. Even though there is a cross before him, அவருக்கு முன்பாக சிலுவை இருந்தாலும், even though there is a pain before him, அவருக்கு முன்பாக வலிகள் நிறைந்த ஒரு பாதை இருந்தாலும், even though there was a suffering in front of him, அவருக்கு முன்பு பாடுகள் இருந்தாலும், even though there is a death before him, அவருக்கு முன்பாக மரணம் இருந்தபோது, even though there was a separation from God before him, தேவனை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு கடினமான சூழல் இருந்தாலும் கூட, but still he counted all joy. அவர் சகலவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாரே. He was aligned with the Father's pace. தேவனுடைய வேகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டார். Oh, he came into the world, இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். and according to God's plan, when he came, when Jesus, coming to the 33.5 years old, the plan has to be put. தேவனுடைய திட்டத்தின்படி 33 வருடங்கள் இயேசு வாழ்ந்தபோது தேவனுடைய திட்டம் நிறைவேறும் காலம் வருகிறது. So Jesus also cooperating. அதற்கு இயேசுவும் ஒத்துழைத்தார். They never had conflicts when it comes to timing. அவங்களுக்கு இருவருக்குள்ளே இந்த நேரத்துல ஒரு வித்தியாசம் காணப்படவில்லை. The same interest, ஒரே ஆசை, same pace, ஒரே வேகம், same longing, ஒரே தாகம். that is what walking. அதுதான் நடக்கிறது. And the final one is a destiny. கடைசியாக நம்மளுடைய இலக்கு. What do you mean by destiny? இலக்குனா என்ன? God has
has a plan for each and everybody. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். So is our interest aligned with his plan? ஐயா, நம்மளுடைய ஆசை அவருடைய திட்டத்தோடு இணைந்திருக்கிறதா? Am I intended to make every move of my life according to his plan and purpose? என்னுடைய வாழ்க்கையில நான் ஏறெடுக்கும் இல்ல நான் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய திட்டத்தோடும் நோக்கத்தோடும் இசைந்து இருக்கிறதா? Once again, I forgot to quote the scripture last week. That is Jeremiah chapter 29 verse 11. எரேமியா 29:11 இதை தான் நமக்கு உணர்த்துகிறது. I know the plan. எனக்கு இருக்கும் திட்டங்களை நான் அறிவேன். I have the plan. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். For whom? யாருக்கு வைத்திருக்கிறார்? For you. உனக்கு. For you. உங்களுக்கு. So it is okay. You have plan for my life. தேவனே, என் வாழ்க்கைக்கு நீங்க திட்டம் வச்சிருக்கீங்களா? If it is my life, I should have a plan for myself. என் வாழ்க்கைனா நான் என் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைக்கிறது புரியுது. But here God is declaring. ஆனா தேவன் ஒரு கட்டளையாக சொல்கிறார். You have a life. இது உன்னுடைய வாழ்க்கை. But for your life, ஆனா உன்னுடைய வாழ்க்கைக்கு I have the plan. நான் திட்டத்தை வச்சிருக்கேன். I have the purpose. நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கேன். Are you ready to walk towards with me on that destiny? அந்த இலக்கை நோக்கி என்னுடன் நடக்க நீ தயாரா என்கிறார். So this is what walk with God. இதுதான் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. How many things I've said? எத்தனை விஷயம் சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை விஷயம் சொன்னேன்? அப்ப மீதி எல்லாருக்கும் டவுட்டா இருக்கும். ப்ரொஜெக்ட் இல்ல, இன்னைக்கு தான் கொஞ்சம் ரியாலிட்டி தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, 5 things I have said. 5 காரியங்களை கற்றுக்கொண்டோம். What is the first one? முதலாவது. Second one, mind or thinking pattern. Third one, direction. Fourth one, interest. Fifth one, கொஞ்சம் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன். பாதி பேர் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இம்பாக்ட் ஆகுது. திருப்பி சொல்லலாமா? 5 things. What is the first thing? Lifestyle. Second one, thinking pattern. Third one, directions. Fourth one, pace. Fifth one, destiny. Okay, that is over. So இதுதான் நம்ம தியானித்திருந்தோம். By the way, this is a last week sermon. இது கடந்த வாரம் நாம் தியானித்த பகுதியோட ஒரு சுருக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வீக் செவன் என்ன பண்ண போறோம்? இனிமேதான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். We are going to start now. நம்ம இப்பதான் ஆரம்பிக்க போறோம். Buckle your belt. அரை கச்சைகளை இருக்க கட்டிக்கொள்ளுங்கள். தயாராகுங்கள். So last week, do you remember how many words I thought of sharing? 4 words? Sir, whatever it is. 7 Good Friday service. Good Friday service இல்ல, அதுக்கு முன்ன Sunday. 4 words I said, right? 1 I have covered. What is the word? Walk. Okay, today I'm going to cover the rest of the 3 verses. Words. கடந்த வாரம் நான் சொன்னேன் 4 வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்று. அதுல முதல் வார்த்தையான நடக்கிறத குறித்து நம்ம தியானித்து விட்டோம். மற்ற 3 காரியங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். When it comes to salvation, 3 parts. இந்த ரட்சிப்பு என்பது 3 பகுதிகளாக பார்க்கப்படும். Justification, நீதிமானாவது, God's work, அது தேவனுடைய வேலை, in me, என்னில் செய்கிறார், for me, எனக்காக செய்கிறார். and sanctification, பரிசுத்தமாகுதல், God's work and my work, தேவனுடைய வேலையும் என்னுடைய அதனோடு இணைந்து நான் செய்கிற வேலை. God's work in me, தேவன் என்னில் செய்கிறார். and another one is glorification, மூன்றாவதாக மகிமைப்படுத்துதல், God's work, தேவனுடைய வேலை for me, எனக்காக செய்கிறார். So here we are talking about sanctification. இப்போ நம்ம இந்த இதுல இரண்டாவது பகுதியான இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து பார்க்கிறோம். So the first one is you need to walk with God. முதலாவதாக நான் தேவனோடு நடக்க வேண்டும். That's what I explain all these things. அததான் நான் கடந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு விவரித்தேன். The second one we are going to talk about another word today. இன்னைக்கு இரண்டாவதாக ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Rather than I reveal it, I want you to find it. அத நான் சொல்வதற்கு பதிலா நீங்களே அதை தேடணும் இல்ல கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். I want you to open your Bible and turn your Bible to Romans chapter 6. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 6வது அதிகாரம். So I want you to show 3 different verses. அதுல 3 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். I want you to look into these 3 verses and you should let me know what the word I am going to talk about. இந்த 3 வசனங்களை நீங்க பார்த்து இந்த வசனங்களில் என்ன வார்த்தையை இன்று நான் சொல்ல போறேங்கிறத நீங்க யோசிக்க வேண்டும். The clue is that particular word is repeating in all the 3 verses. இதை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு நான் ஒரு உதவியாக நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போற வார்த்தை மறுபடியும் இந்த வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். Romans chapter 6 verse 3
and verse 6 and verse 9. ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம், 6வது வசனம் மற்றும் 9வது வசனம். One word is repeating in all the three verses. What is that word? You tell me. அதுல ஒரு வார்த்தை இந்த எல்லா வசனங்களிலும் மறுபடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது என்ன வார்த்தை? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? டெத்தா? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன், கொஞ்சம் வாசிங்க, ஏதோ வாசிச்சு பாருங்க. நான் இங்கிலீஷில் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். மேபி யூ கேன் ரிசரக்ஷன். சார், என்னோட பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் கூட பார்க்கல அதெல்லாம். வாட் இஸ் த த்ரீ what is the one word is repeating again and again? Okay, all the three verses. Okay, let me read in this way. Do you not know that all of us who have been baptized into Christ Jesus were baptized into his death? We know that our old self was crucified with him in order that the body of sin might be brought to nothing, so that we would no longer be enslaved to sin. We know that church being raised from the dead will never die again. Death no longer has dominion over him. What is that word? அவ்வளோதான். தமிழில் அறியாமல் இருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறோம். So that is what my sermon today. இன்னைக்கு நாம இந்த பகுதியை குறித்து தான், இந்த அறிந்திருக்கிறோம் என்கிற வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். My question is, do you know? இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? What do we know? ஐயா, நம்ம எதை அறிந்திருக்கிறோம்? What do you mean by knowing? இந்த அறிந்திருப்பது என்றால் என்ன? Paul is again and again asking, do you know that? பவுலடிகளார் மறுபடியும் கேட்கிறார், நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? So if you know that, you would have not end up here. ஒருவேளை உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி வந்திருக்க மாட்டீங்களே. Oh, you missed it. இத நீங்க தவறி விட்டீர்களா? You know why you missed it? ஏன் இந்த இடத்துல நீங்க சொதப்புனீங்கன்னா? Or why you messed up it? ஏன் இந்த இடத்துல நீங்க அத தவறா செய்தீங்கன்னா? Because you didn't know it. ஏன்னா உங்களுக்கு தெரியல. So the first thing is, church, we have to know. முதலாவது, அருமையான திருச்சபையாரே, நாம் அறிந்திருக்க வேண்டும். What we need to know? எதை அறிந்திருக்க வேண்டும்? Here Paul is talking about three key words. பவுலடிகளார் இந்த இடத்துல மூன்று வார்த்தைகளை குறித்து பேசுகிறார். The first one is, முதலாவது வார்த்தை is talking about our knowledge. அது நம்முடைய அறிவை குறித்து பேசுகிறது. We need to know. நாம் அறிந்திருக்க வேண்டும். What we need to know? எதை அறிந்திருக்கணும்? First we need to know about the sin. முதலாவது பாவத்தை குறித்து அறிய வேண்டும். And we need to know about how we got delivered. அந்த பாவத்திலிருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைத்தது என்பதை அறிய வேண்டும். And we need to understand the nature of sin. இந்த பாவத்தின் சுபாவம் என்ன அறிய வேண்டும். For example, ஒரு உதாரணத்திற்கு, let me give a small illustration so that you can understand. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரிவதற்காக. No, there was a small snake entered into the room. இப்போ நம்ம இருக்கிற இந்த அறைக்குள்ள ஒரு சின்ன பாம்பு வந்துடுச்சுன்னு வெச்சுப்போம். And there was a lizard is also entered into the room. அது கூடவே இன்னொரு பல்லியும் உள்ள வந்துடுச்சு. அவங்க ரெண்டு கூடவே வந்தாங்கன்னு தெரியல, பட் ரெண்டு பேர் வந்துட்டாங்க உள்ள. Whether they came together or not, I'm not sure, but both of them entered. Snake has come. ஒரு பாம்பு வந்திருக்கு. And lizard has come. ஒரு பல்லியும் வந்திருக்கு. And you are trying to kill the snake. இப்போ பாம்பு கொல்ல முயற்சிக்கிறோம். But the snake has got escaped and sneaked somewhere. ஆனா பாம்பு நம்ம அடியில இருந்து தப்பி அது எங்கேயோ அப்படி ஊடுருவி சென்று விட்டது. And the lizard has come. இப்போ பல்லியும் இருக்கு. You try to kill the lizard. பல்லி அடிக்க முயற்சி செய்தோம். And the lizard went up on the wall and just went somewhere. ஆனா பல்லி அப்படி அந்த செவத்துல ஏறி அப்படி அங்க தப்பி விட்டது. Now the kid is so much worrying about the lizard. இப்போ அந்த குழந்தை அந்த பல்லியை குறித்து ரொம்ப கவனமா இருக்கு. Daddy, I am sleeping here, but the lizard is up there. அப்பா, நான் இங்க தூங்குறேன், ஆனா மேல தான பல்லி இருக்கு. I don't know what to do. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. And you are explaining the kid. அப்ப நீங்க அந்த குழந்தைகிட்ட சொல்றீங்க, oh, lizard will not harm you. அந்த பல்லி ஒண்ணும் செய்யாது. But don't you know about that snake? ஆனா மகனே, நீ அந்த பாம்பு மறந்துட்டியா? No daddy, the snake was in the next room. அப்பா, உங்களுக்கு புரியலையா? அந்த பாம்பு பக்கத்து ரூம்ல இருக்கு. But this lizard is up there. ஆனா பல்லி இங்க தான மேல இருக்கு. I'm just afraid about the lizard. இந்த பல்லியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. What is the issue here? இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? Both are not good, I don't understand. ரெண்டுமே நல்லது இல்லன்னு எனக்கு புரியுது. But the snake was completely evil. ஆனால் இந்த பாம்புனா முழுமையான ஒரு தீமையானது ஒண்ணு. So now you need to educate the kid. இப்போ நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். You need to know, மகனே, உனக்கு புரியணும், this lizard doesn't have that much venom when compared to that snake.
இந்த பாம்பையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பல்லிடத்துல அவ்வளவு விஷத்தன்மை கிடையாது. Daddy, the snake was not near me. The snake was not here in this room. அப்பா, இந்த பாம்பு என் பக்கத்துல இல்லையே, இந்த பாம்பு இந்த ரூம்ல இல்லையே. Okay, the snake was in the other room, but still that has venom. ஒருவேளை பாம்பு பக்கத்து அறையில இருந்தாலும் கூட அது அதிக விஷத்தன்மை உடையது. We need to educate the kid to make her or make him to know about the venom of the snake. நாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பக்கத்து ரூம்ல இருந்தா கூட அந்த பாம்பு எவ்வளவு விஷத்தன்மை, எவ்வளவு நச்சுத்தன்மை உடையது. You and me need to understand the venom of sin. அதே போல நீங்களும் நானும் இந்த பாவம் எவ்வளவு விஷத்தன்மை உடையது என்பதை புரிய வேண்டும். Brother, today the Christian world is not good. ஐயா, இந்த கிறிஸ்தவ உலகம் எனக்கு நல்லா இல்லையே. Look at the preachers. ஐயா, பிரசங்கிமாரை பாருங்க. Look at the men of God. தேவ ஊழியரை பாருங்க. Look at the way they live. அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பாருங்க. I'm not saying all these things are bad. All these things are okay. இதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், சரி நான் சொல்லல. I know it is all wrong. இதெல்லாம் தப்பு என்பது உண்மை, நான் ஒத்துக்கொள்கிறேன். We look at each and everyone and saying this and that. ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது சுட்டிக்காட்டி அவர்கள் தவறுகளை கூறுகிறோம். But we forgot to notice the snake that has entered into our home with a lot of venom in it. ஆனா நம்ம என்ன அறிந்து கொள்ள இல்ல புரிந்து கொள்ள தவறி விட்டோம்னா, நாம இருக்கிற வீட்டுக்குள்ளேயே மிகுந்த விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பு உள்ளே வந்து விட்டது என்பதை கவனிக்க விட்டுட்டோம். See, we don't do adultery. ஐயா, நாம இன்னைக்கு விபச்சாரம் செய்வதில்லை. We don't do killing. யாரையும் கொலை செய்வதில்லை. We don't give false testimony. பொய் சாட்சி சொல்வதில்லை. And we don't do idolatry. இல்லனா விக்கிரக ஆராதனை செய்வதில்லை. These are all sins. இதெல்லாம் பாவங்கள். We know that. நமக்கு தெரியும். But when Paul was talking about all the fleshly deeds, Paul was talking about so many other things than this. ஆனால் பவுலடிகளார் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பேசும்போது இந்த காரியங்களை தவிர வேறு நிறைய காரியங்களை குறித்தும் பவுலடிகளார் எழுதுகிறார். Anger, கோபம், jealous, பொறாமை, lust, இச்சை, no patience, பொறுமை இல்லாத காரியம், and even overeating. இன்னும் சொல்ல போனா சாப்பிடுறத குறித்து கூட. All these things Paul says, okay, Paul is accumulating along with all the other sins like killing and murder and so on. இந்த எல்லா காரியங்களும் பவுலடிகளார் கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது போன்ற மற்ற பாவங்களுடன் இணைத்து தான் எழுதியிருக்கிறார். We need to know about sin. ஆகவே பாவம்னா என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். Of course, when it comes to sin, before we come into salvation, we need to understand certain extent. I do understand that. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த பாவம்னா என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். Even we have done a series of teaching and weeks on weeks we are taught about the sin. நம்ம சபையிலேயே பல வாரங்களாக இந்த பாவம்னா என்ன என்பதை குறித்து விலாவரியாக நாம் தியானித்தோம். But after saved, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, during the sanctification process, இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியத்தை பார்க்கும்போது we need to understand the different dimension of sin. இந்த பாவத்தின் மற்றொரு கோணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். I hope you understand what I'm trying to say. Before salvation, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி you need to understand one side of that coin of sin. இந்த பாவனா என்னங்கிறதுனா கொஞ்சத்தை, ஒரு நாணயத்தோட ஒரு பக்கத்தின் போல ஒரு கொஞ்சத்தை நம்ம அறிந்து வைத்திருந்தோம். But the other side of that, அதனுடைய இன்னொரு பக்கத்தை, after sanctified, நாம் ரட்சிக்கப்படும் முறைமையிலே, after saved, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு, during the process of sanctification, இந்த பரிசுத்தமாக்குதல் நடக்கும்போது we need to be so vigilant to understand the other side of sin. இந்த பாவத்துடைய இன்னொரு பகுதியை குறித்து மிகுந்த விழிப்போடு நாம் இருக்க வேண்டும். I'll give an illustration from the Bible so that you can easily understand. வேதத்திலிருந்து புரிவதற்காக ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். From the life of Samson, quickly. சிம்சோனுடைய வாழ்க்கை. Samson was so strong. மிகுந்த பலசாலியாக இருந்தான். At a time, how many persons can be defeated or killed by Samson? ஒரே நேரத்தில் சிம்சோனால எத்தனை பேரை கொல்ல முடிந்தது? எத்தனை பேரை கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? 30. போயிட்டு Judges 13 to 16 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. If you go back and read Judges chapter 13 to 16 onwards, or let me put it this way, maximum how many persons he killed at one day? ஒரே நாள்ல அதிகமாக எத்தனை பேர் அவர் கொலை செய்தார்? சத்தமா சொல்லுங்க.
ஏன் டவுட்டா சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு? 1000. 1000 பேர். With what weapon he has? அவர்கிட்ட இருந்த ஆயுதம் என்ன? A dry donkey bone. ஒரு உலர்ந்த கழுதையின் தாடை எலும்பு. He killed thousands of people. 1000 பேரை அவர் ஜெயித்தார். 1000, yeah, of course. I mean, all are soldiers kind of. எல்லாரும் இன்னும் சொல்ல போனா அவங்க வீரர்கள், போர் வீரர்கள் மாதிரி. 1000 came together. 1000 பேர் சேர்ந்து வராங்க against one man. ஒரு மனுஷனை எதிர்த்து. But they couldn't conquer him. ஆனா இந்த ஒரு மனுஷனை அவங்களால ஜெயிக்க முடியல. Woman is strong or men is strong? Who is the weaker sex? ஐயா, வலிமையானவர்கள் பலசாலி ஒரு ஆணா இல்ல பெண்ணா? Feminism. Who is strong, men or women? சரீர அளவுல அதிக பலம் யாருடையது, ஆணா பெண்ணா? இல்ல நாங்களும் அப்படித்தானே, வாங்க ஒண்ணா கிரிக்கெட் விளையாடலாம். முடியுமா? முடியாதுல. நாங்க சரி வேண்டாம், டாபிக் வேற மாதிரி போயிடும். ஓகே, so I do understand, but Bible says they are weaker vessel. ஆனால் வேதம் சொல்லும்போது பலவீன பாண்டம் என்று வேதம் பெண்களை குறித்து சொல்கிறது. We don't care what the world says. உலகம் என்ன சொல்வது என்பது நமக்கு முக்கியமல்ல. But we do care about what word says. ஆனால் வேதம் என்ன சத்தியத்தை உரைக்கிறது என்பது மிக முக்கியம். Word says they are weaker vessels. வேதம் சொல்கிறது அவர்கள் பலவீன பாண்டங்கள். But look at Samson's life. ஆனா சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க. 1000 of strongest and mightiest men couldn't defeat this one Samson, whereas one weaker vessel brought this strong man down. ஐயா, 1000 பலசாலியான வலிமை மிகுந்த வீரர்களால இந்த ஒரு சிம்சோனை வெல்ல முடியவில்லை. ஆனால் பலவீன பாண்டம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெண் இந்த பலசாலியான பராக்கிரமசாலியான சிம்சோனை கீழே விழ செய்தாங்க. Samson couldn't kill thousands of lizards. ஐயா, சிம்சோன் ஆயிரக்கணக்கான பல்லிகளை கொல்ல முடியும். But Samson didn't understand the venom of the snake. ஆனால் சிம்சோனுக்கு இந்த பாம்பின் விஷம் என்னன்னு தெரியல. By the way, I'm not comparing woman and snake. Please don't take in that way. ஐயா, உதாரணத்துக்கு சொன்னோம், இதை வச்சுட்டு பெண்களை பாம்போட நாங்க ஒப்பிட்டோம்லாம் நினைச்சிடாதீங்க. எல்லாரும் சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, அப்படிலாம் நான் சொல்ல வரல. That is not my sermon today. So it is not to say that don't trust a woman even if you can trust a snake. It is it's okay. But the point is, என்ன சொல்ல வரோம்னா, Samson was so strong. சிம்சன் மிகுந்த பலசாலி. Everybody knew that Samson was strong. எல்லாருக்கும் தெரியும் சிம்சன் ஒரு பலசாலி என்று. But everybody knew that what is the weapon to put him down. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து இந்த சிம்சனை விழத்தள்ளக்கூடிய ஆயுதம் என்னன்னு. That is not woman, that is the cunning nature of sin. ஐயா, இது பெண் அல்ல, இது பாவத்தின் வஞ்சகத்தன்மை. Sin is like Delilah. ஐயா, இந்த பாவம் ஒரு தெளிலாளை போல. It is not coming with the sword. அது வாளோட வருவதில்லை. It will not threaten you. உங்களை பயமுறுத்துவதில்லை. It is not like 1000 soldiers coming against you to beat you, to put you down. ஒரு 1000 போர் வீரர்கள் உங்களை எதிர்த்து வந்து உங்களை அடித்து உங்களை கீழே விழ செய்வதற்கு வருவது போல் அல்ல. But Delilah, nicely dressed, ஆனால் அருமையான உடை அணிந்த தெளிலாள், looking so cute, பார்ப்பதற்கு மிக வசீகரமான முகம், looking so beautiful, பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு முகம், so attractive, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான ஒரு முகம். No, it doesn't look like any harm. எந்த தீமையும் தெரியாத அளவுக்கு ஒரு அழகு. It is like a jellyfish. ஒரு அருமையான அந்த ஜெல்லிஃபிஷ் மாதிரி. Looks so soft, பார்ப்பதற்கு மிக மெதுவாக, looks so good, பார்ப்பதற்கு நன்றாக, looks so beautiful, பார்ப்பதற்கு அழகாக. you can make a portrait out of it. அத நம்ம படத்தை கூட எடுத்துக்கலாம் அத But வச்சு. still one sting, ஆனா அந்த ஜெல்லிஃபிஷ் ஒரு முறை அதில் தாக்கப்பட்டோம்னா within few seconds you are done. சில நொடிகளில் மரித்து விடுவோம். That is what the nature of sin. இதுதான் பாவத்தின் சுபாவம். When it comes to sanctification, இந்த பரிசுத்தமாக்குதலை பார்க்கும்போது you are so strong when it comes to Philistine soldiers. பெலிஸ்திய போர் வீரர்களுக்கு விரோதமாக தைரியமான பலசாலியாக இருந்தான். You are so strong before Goliath. கோலியாத்துக்கு முன்னாடி பலசாலியாக இருக்கிறோம். That is kind of a salvation. அது நம்முடைய ரட்சிப்பு போல. Of Philistines,
Philistines, பெலிஸ்தியனே, I come in the name of the Lord. தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். Hey Goliath, கோலியாத்தே, with one slingshot I'll finish. ஒரே கல்லாலே உன்னை ஜெயித்து விடுவேன். But after became a king, ஆனா ராஜாவான பின்பு, after became a sons of God, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறின பின்பு, after became the like a kings and royal priest, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றப்பட்ட பின்பு, walking in the upper room, walking in the terrace, அந்த உப்பரிகளை நடக்கும்போது there was a Bathsheba, அங்கே ஒரு பட்சமா இருக்கிறாங்க. not coming like Goliath, கோலியாத்தை போல எதிர்த்து வரல, not so tall, ரொம்ப உயரமானவங்க அல்ல, not like so giant, ஒரு பராக்கிரமசாலியா அல்ல, looks like so beautiful, ரொம்ப அழகாக. but David life is finished. ஆனா அந்த அழகுலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. Exactly when it comes to Samson, அதே போல சிம்சனுடைய வாழ்க்கையும் thousands of mighty warriors, 1000 மேல பராக்கிரமசாலிகள், one dry bone is enough for Samson. ஆனா ஒரு உலர்ந்த தாடை எலும்பு சிம்சனுக்கு போதுமா இருந்துச்சு. But when it comes to Delilah, ஆனா தெலீலாள் வந்தபோது he missed it. அவன் தவற விட்டான். Sin many times is not coming like the Philistine warriors, but it is disguised in the form of Delilah and coming to us. இந்த பாவம் பல நேரத்தில் நமக்கு வரும்போது இந்த பெலிஸ்திய படைகள் போல நம்மளை எதிர்த்து வரவில்லை, அது தெலீலாளை போல அது ஒரு தன்னை மூடிக்கொண்டு ஒரு வேறு ஒரு விதமாக மாறுவேடத்தில் நம்மளை எதிர்கொண்டு வருகிறது. Delilah was not look like harmful. பார்ப்பதற்கு தெலீலாள் எந்த ஒரு தீமையான ஒரு காரியம் இல்லாத போல தோன்றுகிறது. No, just imaginary situation. ஒரு கற்பனையான ஒரு சம்பவம். If now Samson was sleeping, ஒருவேளை சிம்சன் தூங்கி கொண்டிருக்காங்க, suddenly he heard some boot sound, திடீர்னு கால்கள்ல வேகமா நடக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா, immediately, உடனே, if today Samson, இன்னைக்கு சிம்சன் இருந்தார், remove the pillow, take the pillow, உடனே தன்னுடைய தலானை எடுத்து, took the gun, கீழ இருந்து துப்பாக்கி எடுத்து, just no focus at the outside, அப்படி வெளியே அப்படி கூர்மையாக பார்த்தால், who is that? யார் அது? That sensitive was in him. அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சு. But it comes to Delilah, ஆனா தெலீலாள் வந்தபோது, Bible says Judges chapter 16 verse 5, வேதம் சொல்கிறது, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம், she was seducing him, அவங்க வஞ்சகத்துக்குள்ள விழச் செய்தாங்க, to find his strength, அவனுடைய பலனை கண்டுபிடித்து. and 3 times this guy understood that was a trap. 3 முறை இந்த மனிதனுக்கு அவங்க தன்னை விழச் செய்கிறார் என்பதை அறிந்திருந்தாலும் Explicitly, வெளிப்படையா அது தெரியுது. she asked, where is your strength? அவங்க கேக்குறாங்க, ஐயா உன் பலன் எங்கே? He given the wrong information, தவறான பதில கொடுக்கிறாரு, and found that there were enemies. அது கொடுத்த கொஞ்ச நேரத்துல எதிரிகள் அதே காரியத்தை பயன்படுத்துறத பார்க்கறாரு. First time, முதல் முறை, hey Delilah, you are a betrayer, தெலீலாளே நீ ஒரு துரோகி அப்படினு சொல்லவே இல்ல. He didn't mention like that. Second time also he came, இரண்டாவது முறையும் வராரு, exactly the same trap, அதே சூழ்ச்சி மறுபடியும் நடக்குது, exactly same enemies, அதே சத்துருக்கள் மறுபடியும் வராங்க. still Samson never rebuked Delilah. இப்ப கூட சிம்சன் தெலீலாளே நீ ஏன் செஞ்சேன்னு அவங்கள கடிந்து கொள்ளவில்லை. Third time, மூன்றாவது முறை same thing happened, அதே காரியம் நடக்குது. and the shame is the fourth time, even though it was seducing, but still he revealed. அவனுக்கு தன்னை அவள் வஞ்சகத்தில் விழ செய்கிறாள் என்பதை தெரிந்திருந்தாலும் அவன் உண்மையை சொல்லி விட்டார். Sin is so sweet, ஐயா பாவம் ரொம்ப இனிப்பா இருக்கும், but it is the sweetest poison. ஆனா அந்த இனிப்புக்கு பின்னாடி ஒரு விஷம் இருக்குது. If it is a poison, you won't eat. ஒரு விஷமா இருந்தா நம்ம குடிக்க மாட்டோம். But the problem is, it is not just a poison, it is the sweetest poison. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அது விஷம் இல்ல, இனிப்பிலே கலந்திருக்கிற ஒரு விஷம். I already told this many times. You know why rat poison works out? நான் இதை ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்ல விரும்புறேன். ஏன் இந்த எலி மருந்து, எலிக்கு வைக்கக்கூடிய அதை சாகடிக்க வைக்கிற அந்த மருந்து ஏன் அது வேலை செய்ய தெரியுமா? Even if one rat is ate that, the rat poison and die and dead,
and just lying dead next to the poison, still the other rat will come and eat. ஐயா, நீங்க ஒரு எலி மருந்து வச்சிருக்கீங்க, அந்த மருந்தை சாப்பிட்டு ஒரு எலி கண்ணு முன்னாடி செத்து கிடக்கிறத இன்னொரு எலி பார்த்தாலும் அந்த ரெண்டாவது எலியும் வந்து மறுபடியும் அந்த அந்த எலி மருந்தை சாப்பிடும். ஏன் தெரியுமா? Why? ஏன்? Because the rat poison is 95+% of rat food and less than 5% of strongest poison. அந்த எலி மருந்து முழுமையாக விஷம் கிடையாது. 95% மேல அது எலிகள் விரும்பி சாப்பிடுகிற உணவும் ஒரு 5% மிகவும் வீரியம் மிகுந்த ஒரு விஷமும் அதுல கலக்கப்பட்டிருக்கும். David ate that rat poison of adultery once. தாவீது இந்த எலி மருந்து போல காணப்படுகிற அந்த விபச்சாரத்தை ஒரு முறை சாப்பிட்டார். Solomon knew all that story. இந்த கதையெல்லாம் சாலமோனுக்கு தெரியும். But Solomon ate so many rat poisons. ஆனா சாலமோன் பல விஷ மருந்துகளை சாப்பிட்டார். Because sin is the sweet poison. ஏன்னா இந்த பாவம் என்பது அது ஒரு இனிப்பு நிறைந்த ஒரு விஷயம். My dear friend, எனக்கு அன்பான திருச்சபையே, we have overcome giants. நாம் பராக்கிரமசாலிகளை ஜெயிக்கிறோம். By the name of the Lord. ஆண்டவரின் நாமத்தினாலே We came into the palace. நாம் இப்பொழுது அரண்மனைக்குள்ளாக வந்திருக்கிறோம். And we have been called to rule and reign. நாம் ஆண்டுக்குள்ள அரசாட்சி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். I'm talking about salvation basically. நான் நம்முடைய ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன். David didn't kill Goliath. ஐயா, தாவீது கோலியாத்தை கொல்லவில்லை. God who stood behind David killed Goliath. தேவனே தாவீதுக்கு பின்பாக நின்று கோலியாத்தை கொலை செய்தார். Samson didn't get strength because of he went to gym. சிம்சோன் உடற்பயிற்சி கூடத்துக்கு செஞ்சதனால அவ்வளவு பலசாலியா மாறல. Samson didn't get strength because he ate 30 eggs per day. இல்ல ஒரு நாள் 30 முட்டை சாப்பிட்டு அந்த பலன் அப்படியெல்லாம் கிடையாது. It is because God's call and plan over Samson, that is why he became a stronger man. அவன் ஏன் இவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தான் என்றால் அது தேவன் அவனுக்கு கொடுத்த அழைப்பு, அவன் மேல் காணப்பட்ட தேவனுடைய திட்டம். David didn't kill Goliath so that he will become a king. ஐயா, தாவீது கோலியாத்தை கொல்றது மூலமாக ராஜா ஆயிருவேங்கிறதுக்காக அதை செய்யல. No, இல்ல. even at least 10 years before David was born, it has been already prophesied by Samuel to Saul, there is a man who is coming from the family of Jesse. ஐயா, தாவீது பிறப்பதற்கு குறைந்தது 10 வருடத்திற்கு முன்பாகவே ஒரு தெளிவாக தேவன் சாமுவேல் மூலம் சொல்கிறார், ஈசாயின் குடும்பத்திலிருந்து தாவீது என்ற ஒரு மனிதனை நான் எழுப்ப போகிறேன். Even though he has not mentioned the name of the family, but he is clearly told there is a man who is coming to your position. That time David was not yet born. ஒருவேளை அந்த இடத்துல பெயர் வெளிப்படையாக குறிப்பிடப்படாவிட்டாலும் குடும்ப பெயர் எழுதப்படாவிட்டாலும் தேவன் தெளிவாகவே சவுலிடம் பேசினார், உன்னுடைய ஸ்தானத்திற்கு என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். அப்படி சொல்லும்போது தாவீது இன்னும் பிறக்கவே இல்லை. So who has done that work? அப்ப இந்த வேலை யாரு செஞ்சாங்க? Who has given the strength to Samson and who made David to become a king? ஐயா, இந்த வேலை யாரு செஞ்சாங்க? இந்த பலனை யாரு கொடுத்தது? தாவீதுக்கு இந்த பலனை கொடுத்தது யார்? சிம்சோனை பராக்கிரமசாலியாய் மாற்றியது யார்? That is basically God. தேவன் செய்தார். Who made you as a child of God? உங்களை தேவனுடைய புத்திரராக மாற்றியது யார்? Who made you to born again? மறுபடியும் உங்களை பிறக்க செய்தது யார்? Who is the reason for Lazarus' resurrection? லாசரு உயிர்த்தெழுதலுக்கு காரணம் யார்? Lazarus was dead and buried. It has been 4 days. ஐயா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆயிற்றே. Jesus came. இயேசு வந்தார். What was the contribution for Lazarus for his resurrection? தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு லாசருவின் பங்களிப்பு என்ன? Nothing. ஒன்றுமில்லை. Nothing. ஒன்றுமில்லை. God came and called him. தேவன் வந்தார், தேவனை அழைத்தார். That calling make him to get life. அந்த அழைப்பு அவனை உயிருள்ளவனாய் மாற்றி. In the same way, அதே போல you and me have got saved not because of what we have done, it is because of his grace. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது நான் ஏதோ நல்ல காரியத்தை செய்ததனால அல்ல, அவருடைய கிருபையினாலே. So that is what justification. அதுதான் நீதிமானாக்கப்படுதல். How Samson became so strong. எப்படி சிம்சோன் இவ்வளவு பலசாலியாய் மாறினார்? How David became a king. எப்படி தாவீது
ராஜாவானான். It is all God's work. இது தேவ செயல், It's all God's plan. தேவ திட்டம். In that same way, அதே போல how Lazarus raised from the dead, எப்படி லாசரு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தானோ it's because of God's call. தேவ அழைப்பு. In that same way, அதே போல how you and me got resurrected spiritually, நீங்களும் நானும் ஆவிக்குரிய உயிருள்ளவர்களாக எப்படி மாறினோம், that's God's call. அது தேவ அழைப்பு. He predestined, தேவன் முன் குறித்தான், He called, தேவன் அழைத்தான், He justified, அவர் so you நீதிமானாக்கினார். became a justified person. அதன் மூலமாகவே நீங்கள் நீதிமானானீர்கள். Now we are talking about the sanctification. அதன் பின்பு இப்பொழுது பரிசுத்தமாகுதலை Now no பேசுகிறோம். more Philistines or problems. ஐயா, இன்னைக்கு எனக்கு பெலிஸ்தியர் பிரச்சனை இல்ல, Now no more Saul problems. இன்னைக்கு எனக்கு சவுல் பிரச்சனை இல்ல, But now problem is something beautiful. இன்னைக்கு பிரச்சனை எனக்கு நான் வசீகரமுள்ள ஒன்று. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன பாவம் எனக்கு வேற மாதிரி இருக்கு, ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு பாவத்தோட உருவம் வேற மாதிரி இருக்கு. We need to know that. Before salvation, the way sin was trying to pull me down is different. But after salvation, the way sin is trying to deceive me is different. இத நம்ம அறிந்தவர்களா இருக்கணும். Sometimes we'll make this statement. சில நேரம் நம்ம இப்படி சொல்றோம்ல, If I have not saved, நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்தேன்னா I would have slapped him nicely. அவன் மூஞ்சில ஒரு சரியான ஒரு அடி கொடுத்திருப்பேன். Because you are saved, so you don't do that. ஐயா, நம்ம ரட்சிக்கப்பட்டனால நம்ம அதை இன்னைக்கு செய்யறது இல்ல. But ஆனால் that is a lizard. அது இந்த பல்லிகள் போல, That is like a Philistine soldiers. அது இந்த பெலிஸ்திய போர் வீரர்கள் போல, That is like Goliath. அது கோலியாத்த போல. Because it looks so rough, பார்ப்பதற்கே கரடு முரடா, looks so hard, பார்ப்பதற்கு கடினமா, looks so tough. பார்ப்பதற்கு கஷ்டமா. So immediately you identified that is devil, that is sin. ஆகவே உடனே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது பிசாசின் மூலமாக வந்த ஒரு பாவம். But when it comes to lustful thought, ஆனால் இச்சையான சிந்தனை, when it comes to Delilahs, தெலீலால் போன்ற வரும் பாவங்கள், when it comes to Bathsheba, பத்சேபா வரும் பாவங்கள், we don't treat all these things or like okay, stand against it. No. இதெல்லாம் வரும்போது எதிர்த்து நிற்கணும் அப்படி நம்ம யோசிக்கிறது இல்ல. We don't stand, we are not standing against it, but we are seducing by the same sins. நாம் இதற்கு எதிர்த்து நிற்காமல் இந்த பாவத்தினாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We need to know that. நாம் அறியணும்யா, We need to know that. அறிந்திருக்க வேண்டும். How sin will work. எப்படி இந்த பாவம் வேலை செய்யும். Let me give one illustration. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். When Sadhu Sundar Singh once he was walked over the Himalaya mountains. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் இந்த ஹிமாலயாஸ் இந்த மலைத்தொடர் இமயமலை தொடர்பில் நடக்கும்போது, And one particular place he came where there was like a beautiful garden. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது அது மிக அழகான ஒரு தோட்டம் காணப்பட்டது. A pleasant aroma all over the place. அந்த இடத்திலே ஒரு மிகுந்த அருமையான நறுமணம் He காணப்படுகிறது. thought, okay, let me take some quick rest. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரொம்ப தூரம் பிரயாணம், கொஞ்ச தூரம் இளைப்பாறலாமே. So he was sat at the bottom of the tree and was enjoying the breeze. அப்போ ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்து அந்த மரத்திலிருந்து உண்டாகும் அந்த நல்ல ஒரு காட்சி அவங்க ருசித்து கொண்டிருந்தாங்க. And he was feeling sleepy. அப்போ தூக்கம் வந்தது. And he said, nothing is wrong. இதுல என்ன தப்பு இருக்கு? Now, it's a good time of rest. ஒரு நல்ல It's a இளைப்பாறல் good நேரம், place for taking rest. நல்ல இளைப்பாற ஒரு இடம், And good breeze. நல்ல ஒரு காற்று. Let me sleep. நான் கொஞ்சம் தூங்கலாமே. This is episode 1. இது முதல்ல நடக்கிற ஒரு There காரியம். was another place. அப்ப இன்னொரு இடத்துல Sadhu Sundar Singh was sleeping in a hut. ஒரு முறை ஒரு கூரையில அவர் கூரைக்கு குடிசையில தூங்கி கொண்டிருந்தார். And he fell asleep. அப்ப அப்படியே தூங்கி விட்டார். And suddenly he woke up. அப்ப திடீர்னு முழிச்சு பார்த்தா Some movements all around. So he woke up. சுற்றி ஏதோ நடக்கிறது போல அவருக்கு தோன்றதுனால முழித்துக் கொண்டார். And he woke up. He saw an 8 feet cobra was sleeping next to him. அப்ப கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல ஒரு 8 அடிக்கு நீளமான ஒரு மலைப்பாம்பு தூங்கி கொண்டிருக்கு. It's not okay. Whatever. He just ran away from the hut. அந்த பாம்பு பார்த்தோன்னா அவர் அங்கிருந்து ஓடி விட்டார். After he came out of the hut, அந்த குடிசை விட்டு வெளியே வந்த உடனே he realized he left his soul. அவருக்கு அப்பதான் தெரிஞ்சு தன்னோட துண்டை உள்ள விட்டுட்டோமே. And you're sneaking slowly. அப்போ மெதுவாக உள்ள நுழைய முயற்சி செய்து Without making any vibrations. எந்த ஒரு அசைவும் அதிர்வும் Because the ஏற்படுத்தாதபடி, snake seems like sleeping. ஏன்னா அந்த பாம்பு உறங்கி கொண்டிருக்கிறது. And he went and slowly, carefully take the towel and
came out. மெதுவாக உள்ள சென்று கவனமாக தன்னுடைய துண்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விட்டார். There he was sleeping. அங்க உறங்கினாரு. A snake has come. பாம்பு வந்துச்சு. Saw the snake. பாம்பை பார்த்துட்டாரு. Ran away. ஓடி விட்டார். What is there in the snake? அந்த பாம்பில் என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. Venom. விஷம். Because of the venom in the snake he was running away. அந்த பாம்புல ஒரு விஷத்தன்மை இருக்கிறதுனால அவர் அந்த பாம்பில இருந்து தப்பிக்க ஓடி விட்டார். Now episode 1. இப்போ முதலாவது சொன்ன காரியம். He is walking on the mountains. மலையில நடக்கிறார். Feeling sleepy. தூக்கம் வருது. Wonderful pleasing aroma. நல்ல அருமையான ஒரு நறுமணம். And he was about to sleep. தூங்க முயற்சிக்கிற And சமயத்துல he was about to sleep. அந்த சமயத்துல There was a sadhu who was passing by. இன்னொரு துறவி அந்த இடம் வழியா வந்தார். He was just waking him up. அவர் தட்டி எழுப்பி, Hey man, what are you doing here? ஐயா நீங்க என்ன பண்றீங்க? What is wrong with you? I'm sleeping. உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நான் உறங்குறேன். I was sleeping in the hut. முன்னாடி குடிசையில உறங்குனேன். Nothing wrong in that. அதுல எந்த தப்பும் இல்ல. No, I'm sleeping in the garden. இப்போ இந்த தோட்டத்துல உறங்குறேன். What is wrong with you? என்ன பிரச்சனை? It is a place, it's a nice place to sleep. இளைப்பாறுவதற்கு ஒரு நல்ல இடம் அல்லவா இது? And that sadhu told him, அப்ப அந்த துறவி சொன்னாராம், the air that you breathe, நீங்க இங்க சுவாசிக்கிற இந்த காற்று, it is not a pleasing aroma, but it is a poisonous aroma. இது ஒரு நறுமண காற்று அல்ல, இது ஒரு விஷ காற்று. What do you mean by that? அதுக்கு அர்த்தம் என்ன? The smell from this place will make you to sleep and will keep you sleep. இந்த இடத்துல இந்த காற்று நீங்க சுவாசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காற்று கொஞ்ச நேரத்துல உங்களை அப்படியே தூங்க செய்து விடும். You don't feel hungry. உங்களுக்கு பசி எடுக்காது. You don't feel walking. நடக்க தோணாது. And you'll keep on sleeping. அப்படியே தூங்கிட்டே இருப்பீங்க. And at one point of time, ஒரு நேரம் வரும்போது you'll be killed by an animal or you killed by this poisonous, the wind. இந்த நச்சு காற்றினால் நீங்கள் மரித்து போவீர்கள், இல்லனா ஏதாவது வன விலங்குகள் வந்து உங்களை கொன்றுவிடும். Both the places, ரெண்டு இடத்துலயுமே there was a venom. ஒரு பிரச்சனை இருந்துச்சு. In first, in the hut, the snake, the venom could easily identified. முதலாவது பார்த்த அந்த குடிசையில அங்க பாம்பு இருக்குது. அந்த பாம்போட விஷத்தை நம்மளால எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. That is a kind of a justification. அது நீதிமானாக்கப்படுவது போல. After you get justification, you will see such snakes. Oh, that is wrong. ஐயா நாம் நீதிமானாக்கப்பட்ட பின்பு இப்படிலாம் பாவம் என்பதை பார்த்தோன்னா ஐயோ இது தப்பு. But now here, ஆனா இரண்டாவது இடத்துல here also venom. இங்கேயும் விஷத்தன்மை. It's venom in the wind. காற்றிலே விஷத்தன்மை. But it seems like everything is right. ஆனா பார்க்க அழகா இருக்கு. Seems like sweet. எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி இருக்குது. Seems like pleasant. எல்லாம் சரின்னு தோணுது. There in the heart it was a terrifying experience. அந்த குடிசையில அது ஒரு கடினமான சூழ்நிலை. But here it is something like a soothing experience. ஆனா இங்க ரொம்ப அரவணைக்கிற ஒரு காரியம். But we forget that both the places there was a venom and the venom is sin. ஆனா எதை மறந்துடக்கூடாதுன்னா ரெண்டு இடத்துலயுமே விஷம் இருக்கு. அந்த விஷம் என்னன்னா பாவம். After you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு don't think that the devil will come with the two horns and the black dress. இந்த பிசாசானவன் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தலையில ரெண்டு கொம்பு வச்சுட்டு வருவான்லாம் நினைக்காதீங்க. எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பிசாசுனாலே கருப்பு ட்ரெஸ், இயேசுனாலே வெள்ளை ட்ரெஸ். சீரியஸாவே தெரியல அது. I don't know from where we have derived this, that whenever the enemy comes you have to put him a black dress, and whenever it is representing Christ it has to be white dress. Let me put it in this way. Angel என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க சொல்லுங்க. ஏஞ்சல் கலர் என்ன கலர்? சத்தமா சொல்லுங்க. ஏஞ்சல் என்ன கலர்ல இருப்பாங்க? இங்க நம்ம ஆட்கள் அடிச்சு விட்டுருந்தோம். இரண்டு வெள்ளை தேவதூதர்களை பார்க்க. ஏன் கோல்டன் கலர்ல சிவப்பு கலர்ல தூதர் வர மாட்டாங்களா? வெள்ளை கலர்ல தான் இருப்பாங்களா? இப்படியே பாது. But Bible says when it comes to enemy he comes like the angel of light. பொதுவாகவே we don't anytime we think about the way of angel appearance we think it is white, and our preachers also made up many fake stories like that. But why can't it be red or gold? In fact Bible says when the enemy comes he comes like an angel of light. You need to know about this kind of seduction or the seduce nature of sin. ஐயா இந்த வெளிச்சத்தின் தூதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான வஞ்சகத்தன்மையும் நயவசப்படுத்துகிற அந்த பாவத்தையும் குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். You know what the sin did for Samson? இந்த பாவம் இந்த சிம்சன் என்ன செய்தது தெரியுமா? Bewitched him. அவனை ஏமாற்றியது.
and put out the eyes, அவன் கண்களை பிடுங்கியது, take away the sense of feelings, தன்னுடைய உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை எடுத்து போட்டது, and finally killed. கடைசியாக அவனை கொன்று விட்டது. Who was called Samson? இந்த சிம்சனை அழைத்தது யார்? Who was given the strength to the Samson? இந்த சிம்சனுக்கு பலன் கொடுத்தது Who யார்? used Samson? இந்த சிம்சனை பயன்படுத்தியது யார்? Who is the source of the strength of Samson? இந்த சிம்சோனின் பலத்தின் ஆதாரம் யார்? It is all God. அதெல்லாம் தேவன். But still, ஆனாலும் he bewitched, அவன் ஏமாற்றப்பட்டான், and he put out his eyes, கண்கள் பிடுங்கப்பட்டது, and he lost his sense, தன்னுடைய உணர்வை இழந்தான், and he lost the game. கடைசியாக வாழ்க்கையை இழந்தான். My dear friend, எனக்கு அன்பான I'm திருச்சபை, not telling you are losing your salvation. உங்க ரட்சிப்பு இழக்கிறீங்க நான் சொல்லல. We do understand about the assurance of salvation. ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து நான் அறிவேன். Bible clearly says in so many places. வேதத்துல பல இடங்கள்ல நம்ம அதை வாசிக்கிறோம். But still during the process of sanctification, ஆனால் இந்த பரிசுத்தமாக்குதல் நடக்கிற சமயத்துல we need to be very, very careful. நம்ம ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். When Joab, you all know the story of Joab and Abner. நாம் இந்த யோவாப் மற்றும் அப்னேருக்கு இடையில நடந்த அந்த காரியத்தை அறிவோம். Abner was the key commander of the army of Saul. சவுலின் படை தளபதியாக காணப்பட்டவர் இந்த அப்னேர். Saul dead. இப்பொழுது சவுல் மரித்து விட்டான். Now Abner came to David. அப்னேர் தாவீதிடம் வருகிறார். And he was about to support David. தாவீதுக்கு பக்கபலமாக உதவி செய்யவர் வருகிறார். And Joab was the commander of David. அதே நேரத்தில் தாவீதின் படை தளபதியாக இருந்தவர் இந்த யோவாப். Earlier these two guys are opposite team. முன்பு யோவாவும் அப்னேரும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தனர். Now Abner was just kind of coming to support David. ஆனால் இப்பொழுது அப்னேரோ தாவீதின் பக்கமாக திரும்பி விட்டார். And Joab said, "Hey Abner, I want to meet you privately." அப்பொழுது யோவாப் அப்னேர்னு சொல்றார், நான் உன்னிடம் தனியாக பேச வேண்டும். Abner forgot that we were enemies. அப்னேர் இதற்கு முன்பாக நாம் வேறு வேறு விரோதிகளாக இருந்தோம் என்பதை மறந்து, This guy is called me என்னை அழைக்கிறானே, and calling me to the private place, தனியா அவர் அழைக்கிறானே, calling me to talk privately. தனியா பேசணும்னு சொல்றான். Why? ஏன்? He was not so vigilant. அவன் விழிப்பாக இல்லை. He was not awakening. அவன் கவனமாக இல்லை. He simply followed Abner. அவன் யோவாபை பின்தொடர்ந்து, Abner thought it is about kindness. அப்னேர் நினைத்தான் இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. Oh, I support David. நான் தாவீதுக்கு கூட போயிருக்கிறேன். So David's commander is supporting me. ஆகவே தாவீதின் படை தளபதியும் எனக்கு உதவி செய்கிறார். So we both are same rank. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்தானம். Oh, let me go privately and talk. ஆகவே தனியா சென்று பேசலாமே. 2 Samuel 3:27 says, 2 சாமுவேல் 3:27 சொல்கிறது, Joab took him aside into the midst of the gate to speak with him privately. யோவாப் அப்னேரை தனியாக அழைத்து சென்று தனியே பேசுவதற்காக அழைத்து சென்றார். And there he struck him in the stomach and he killed him. அந்த இடத்திலே யோவாப் அப்னேரை வாளினாலே உருவ குத்தி அவனை கொன்று போட்டான். Sin comes with a smiling. ஐயா, இந்த பாவம் ரொம்ப ஒரு சிரித்த முகத்தோட வரும். I said first sin is seducing. முதலாவது சொன்னேன் பாவம் நயவசப்படுத்துகிறது. And now I'm saying sin is smiling. இரண்டாவதா பாவம் சிரித்த முகத்துடன் இருக்கும். இன்னைக்காவது எந்த பாவமாவது பார்க்க பயங்கரமா இருந்திருக்கா? Has any sin, when we look upon it, has looked in a atrocious way? Every sin comes with a smile. பார்க்க ஒரு சிரித்த முகம், Comes with the pleasing. பார்க்க ஒரு அழகான முகம், Comes with the humoring. பார்க்க ஒரு சந்தோஷ குணம். But finally it'll give that deadly stab in your stomach. ஆனா கடைசில உங்களை உருவ குத்தி கொன்றுவிடும். Sin is a terrible master. ஐயா, இந்த பாவம் என்பது ஒரு கொடூரமான ஒரு எஜமா. It finds you to make you as a slave. உங்களை ஒரு அடிமையாக அது மாற்றும். The first I said sin is சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ சத்தமா சொல்றேன், உங்களுக்குள்ளே உள்ள போயிடுச்சேன்னு தெரியும்ல. Sin is சத்தமா சொல்ல seducing. The second one, sin is smiling. முதலாவதாக இந்த பாவம் அது நயவசப்படுத்துகிறது. இரண்டாவதாக பாவம் நமக்கு ஒரு சிரித்த முகத்துடன் காட்சி அளிக்கிறது. And the third one, sin gives slavery. மூன்றாவதாக பாவம் அது அடிமைத்தனப்படுத்துகிறது. Sin gives slavery. அடிமைத்தனப்படுத்தும். When it comes to us, நமக்கு அது பாவம் வரும்போது it's always finding a place to behave as a master. எப்படியாவது இவனுக்கு மேல ஒரு எஜமானாக நான் இருக்க முடியுமா என்பதுதான் பாவத்துடைய ஒரே எண்ணம். Let me put in a very simple way. ரொம்ப எளிதா சொல்றேனே,
வச்சுக்கோங்களேன். Sometimes you'll watch YouTube. சில நேரம் நம்ம யூடியூப் பார்க்கும்போது You started following one particular thing. ஒரு குறிப்பிட்ட சேனல் நம்ம பார்க்குறோம்னா Maybe a kind of a shorts or kind of one program, whatever it is. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராமையோ இல்லை ஷார்ட்ஸையோ நீங்க பார்க்குறீங்கன்னா எதை சொன்னாலும் நம்மள சொல்றாரோன்னு யோசிக்க கூடாது. அதனால ரொம்ப யோசிச்சு சொல்றேன். so you should not think whatever I say that pastor is talking about me, so that's why I would put in a generic term. If I say sports channel, ஒருவேளை நான் விளையாட்டு செய்திகள் சொன்னேன்னா still என்னோட thought உடனே நான் யோசிப்பேன் அன்னைக்கு விட்டதை சொல்லிருக்க கூடாது. I should not have spoken about this to pastor. If I say about the politics, ஒருவேளை அரசியல்னு சொன்னேன்னா somebody will think ஒரு சிலர் யோசிப்பாங்க நேத்தம் பேசணும் அன்னைக்கு கேட்டாம் பாரு. yesterday only we spoke about it and today pastor is talking about If it. I talking about a cooking channel, ஒருவேளை சமைக்கிறது பத்தினா so many will puzzled up. நிறைய பேருக்கு கேள்விக்குறி ஆயிரும். நல்ல சோறு போக்கி போட்டதுக்கு பிரச்சனை இதுதான். because I have good food to him he is making this statement. But anyway, whatever the channel, அது எந்த சேனலா இருந்தாலும் சரி, first you will choose. முதல்ல நாம தேர்ந்தெடுப்போம். It will add value to you. அதன் பின்னாடி அதுவே நமக்கு நல்லதை சிபாரிசு செய்யும். It will tell you how to, no, it will add value to you. இல்ல முதல்ல அது நமக்கு நல்லதா இருக்கும். It will tell you how to cook. எப்படி சமைக்கணும்னு சொல்லி தரும். It will tell you how to please your husband. எப்படி கணவரை பிரியப்படுத்துன்னு சொல்லி தரும். And it will give more information on sports. ஒரு விளையாட்டுகளை பத்தி நிறைய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். Everybody they seems to know sports, but you will know sports actually like Sylvan. எல்லாரும் நிறைய விளையாட்டை பற்றி அறிந்து கொள்வார்கள். ஒரு சிலர் விளையாட்டை அறிந்திருப்பாங்க. And sometimes like international alliances and all these things. ஒரு சில நேரங்களில் வெளிநாடுகளில் வர்த்தக அளவில் காணப்படுகிற ஒரு உடன்படிக்கைகள். Anything you speak, people will answer for certain things. எதை நீங்க கேட்டாலும் ஒரு சிலர் பதில் சொல்லுவாங்க. I'm not talking about Pradeepan or I'm not talking about Sylvan either, but still I'm telling you. நாங்க பிரதீபனாவை குறித்து பேசலாம், நான் பொதுவா சொல்றோம். தப்பான டிரான்ஸ்லேஷன் ஒரு பேர் மிஸ் ஆகுது. I know if why this lorry has so many tires, still they will give some information. ஏன் இந்த லாரியில நிறைய டயர் இருக்குன்னு கேட்டா அதுக்கும் பதில் இருக்கும். Why they put a white line in the road, still they'll give some information. எதுக்கு ரோட்ல வெள்ளை கோடு போட்டுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பதில். And who will win Assam, they'll give some information. யார் அஸ்ஸாம் தேர்தல்ல ஜெயிப்பாங்கன்னு கேட்டாலும் ஒரு பதில். Who will in America, still they have some information. யார் அமெரிக்க தேசத்துல ஜெயிப்பாங்கன்னு கேட்டாலும் பதில் இருக்கு. Wonderful encyclopedias. அநேக காரியங்களை அறிந்த ஒரு வித்வான். And it adds value. அது பிரயோஜனமா இருக்கு. It helps you. உதவி செய்து. It makes the light to be shed upon you. வெளிச்சத்தை நம்ம மேல பாய்ச்சறதுக்கு உதவுது. You'll cook good food. நல்லா சமைக்க உதவுது. And you'll please people. மற்றவங்களுக்கு பிரியப்படுத்த முடியுது. You'll speak informative. நிறைய செய்திகளை சொல்ல முடியுது. And it'll show you that okay, you know everything. எல்லாம் அறிந்தவர்களா காமிச்சுக்கொள்ள உதவுது. Nothing wrong. இதுல எந்த தவறும் இல்லை. By the way, this is just an analogy. Please don't take it wrong. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. இது புரிந்து கொள்வதா சொல்லுகிற ஒரு உதாரணம் தான். But for example, if you watch one particular channel, ஒரு குறிப்பிட்ட சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா it helps you. அது நமக்கு ஃபர்ஸ்ட் உதவி செய்யும். It will feed you. பிரயோஜனமா இருக்கும். And you will choose whether you want to see it or not. பார்க்கணுமா வேண்டாமாங்கறத நாம முதல்ல முடிவெடுப்போம். More you get the information, ஆனா அதிகமாக தகவல் வர more it feeds you. அதிகமாக அது உட்கொள்ள. And they will also know what they should give you. அந்த யூடியூப் காரங்களுக்கு நல்லா தெரியும் இவன் எதை கொடுத்தா இப்போ பாப்பான்னு. And at one point of time, ஒரு நாள் வரும், you will come, நாம வருவோம், directly open to that particular channel. நேரடியாகவே அந்த சேனலுக்கு மட்டும் தான் நம்ம போவோம். This is what I said is slavery. இததான் சொன்னேன் அடிமைத்தனம். Earlier you was the master. முன்பே நாம் எஜமானா இருந்தோம். And it adds so much value to you. நமக்கு பிரயோஜனமா இருந்தது. And slowly you never understand that. Slowly it is mastering you. நமக்கு தெரியாமலே கொஞ்சமாக அந்த காரியம் நம்மேல் ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. Sin is slave. Sin brings slavery. பாவம் அடிமைத்தனத்தை கொண்டு வரும். I don't know how many of you heard this term beachhead. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருங்க தெரியல, பீச் ஹெட். So I mean basically it's like seashore. அது ஒரு கடற்கரை போல தான். But this beach head is like a military term. ஆனா இந்த பீச் ஹெட் என்பது ஒரு ராணுவ வார்த்தை. So for example, if a military operations to be done against a particular country, ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு காரியங்களை செய்யணும்னா they will find an area which is nearby the beach. அவங்க அந்த கடற்கரைக்கு
அருகிலே ஒரு இடத்தை கண்டுபிடித்து they'll bring all the military forces to that beach. அவங்களுடைய சகல ராணுவ காரியங்கள் எல்லாவற்றையும் படைத்தளங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து And they'll make a secure initial position and they'll gain slowly to the nation. அந்த இடத்தை ஒரு பாதுகாப்பு அரணாக அவர்கள் மாற்றி அந்த அரணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எதிரி நாட்டின் மேல் போர் தொடுப்பாங்க. City is somewhere. ஐயா பட்டணம் எங்கேயோ இருக்கும். People are somewhere. ஜனங்கள் எங்கேயோ இருப்பாங்க. Properties are somewhere. அந்த எல்லா சொத்துக்களும் எங்கேயோ இருக்கும். This is a wild beach. இது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடற்கரை. No commercial activities are happening. இங்க எந்த தொழிலோ எந்த வர்த்தகங்களும் நடப்பதில்லை. No transactions. இங்க பண பரிமாற்றம் இல்லை. No business. எந்த தொழிலும் இல்லை. It's a wild beach. இது ஒரு மிக நீளமான ஒரு கடற்கரை. Wild beach. ரொம்ப ஒரு காட்டுக்குள்ள இருக்க யாருக்கும் பயம் இல்லாத ஒரு beach. It's ஒரு பயன்படாத ஒரு கடற்கரை. Enemy will come into this place. ஆனா அந்த இடத்திற்கு சத்துரு வந்து from there they will start the operations. அங்க இருந்து தங்க தாக்குதலை தொடுக்க ஆரம்பிப்பாங்க. This is how enemy will also come into our lives. இதே போலதான் பிசாசானவனாகிய சத்துருவும் நமக்கு விரோதமாக வருகிறான். Sin will always looking for a foothold. ஐயா இந்த பாவம் எங்கேயாவது கொஞ்சம் இடம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கும். கால் வைக்க இடம் கிடைச்ச போதும். If I can get a foothold. Sometimes if you are on a footboard, சில நேரம் இந்த பஸ்ல நம்ம அப்படி தொங்கிக்கிட்டே போவோம் தெரியுமா? you will be there in the last step holding the last that bar. நாமளே அந்த கடைசி கம்பியில கடைசி ஆளா தொங்கிக்கிட்டு அந்த பஸ்ல போயிட்டு இருப்போம். And when the bus is about to start, இப்ப பஸ் கிளம்புற நேரத்துல somebody will drink at the tea, no, somebody will drink at the tea shop. அங்க பக்கத்து டீ கடையில பொறுமையா ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. We thought, okay, that guy is the customer of the tea shop. நாம என்ன நினைப்போம்னா அந்த மனுஷன் டீ குடிக்க வந்திருக்கிறாரு. That guy was not a customer, that guy was the passenger actually. அவர் டீ குடிக்க வந்தவர் கிடையாது, பஸ்ல பயணம் செய்ய வந்தவர். When the buses just start moving, அந்த பஸ் கொஞ்சமா நகரும் போது he'll drink the tea, அவரும் ஜாலியா டீயை குடிச்சிட்டு and he'll put the cup back, கப்பை வச்சிட்டு okay boss, see you. ஐயா வரேன்னு சொல்லிட்டு You thought he is going to somewhere, நாம நினைப்பவர் எங்கேயோ போறாருன்னு. and this guy slowly walk along with the bus. அந்த பேருந்தோட இவரும் பொறுமையா நடப்பாரு. இவனே உயிரை பிடிச்சிட்டு கடைசில காலை வச்சிருப்பான். He itself is hanging on the last footboard as if hanging for his life. And this guy running along with the bus. இந்த ஆளும் கொஞ்சம் கொஞ்சமா ஓடி பஸ் கொஞ்சம் கால் தள்ளிவீங்க பஸ். பஸ் கொஞ்சம் கொஞ்சம். And slowly he'll come. And finally he jump and hold it. கடைசியாக ஒரு குதிச்சு அந்த குதிச்சிருவாரு. Just a few inches of the footboard. ஒரு சில அங்குலம் தான் இருக்கும், அதுல கால் மட்டும் இருக்கும். And this guy slowly keep moving inside. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டே He'll இருப்பாரு. come to the comfortable position. அப்படி ஒரு நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருவாரு. After a couple of stoppings, ஒரு 2-3 பேருந்து நிலையத்தை தாண்டி you will பாத்தீங்கன்னா not find him. இங்க பக்கத்துல இருந்தாரு பார்க்க மாட்டீங்க. Hey, this guy was with me in the footboard, but where is he? என் கூட இங்க பக்கத்துல ஒருத்தர் தொங்கிட்டு இருந்தாரு, எங்க போனாரு? அவர் எப்படி இங்க வந்தாரோ அதே மாதிரி உள்ள போய் உட்கார்ந்திருப்பாரு. Now you have gone inside and got a seat there and I was sitting comfortably He there. was looking for a foothold. அவர் எதிர்பார்த்தது ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம். That is what starting of the journey. பயணம் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் இருந்துச்சு. But slowly sneaked in. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைந்து And seated comfortably inside the bus. பேருந்துக்குள்ள ஒரு நல்ல இருக்கையில அமர்ந்திருக்கிறார். This is what the nature of sin. இதுதான் பாவத்தின் சுபாவம். Slowly. கொஞ்சம் கொஞ்சம். David was a mighty warrior. தாவீது ஒரு பராக்கிரமசாலி. Great army. ஒரு மிகப்பெரிய போர்ப்படை. So very good organized army. ஒரு அருமையான செயல் திட்டம் நிறைந்த ஒரு படை. I know people, those who can chase lions and kill them. சிங்கங்களை அதன் குகைக்குள்ளே சென்று பிடிக்கிறவர்கள் அவன் படையில இருந்தாங்க. One man with one spear can handle 300 persons. ஒரு மனுஷன் ஒரு வாளை கையில வச்சு 300 பேரை ஜெயிக்கிற பராக்கிரமசாலி அவன் படையில இருந்தாங்க. Such a well organized troops. மிகுந்த செயல்பாடுகள் நிறைந்த கட்டுக்கோப்பான ஒரு படை அவனிடம் இருந்தது. And you go and ask David. அப்ப தாவீதிடம் போயிட்டு, David, what is your strength? தாவீதே உங்கள் பலன் என்ன? You have a lot of chariots. அநேக குதிரை படைகள் இருக்கிறதா? You got super structured troops. ரொம்ப கட்டுக்கோப்பான படை இருக்கிறதா? How come, and where did you get the wisdom? இதற்கான ஞானத்தை எங்கிருந்து பெற்றீர்கள்? And he'll say, அதுக்கு தாவீது சொல்வாரு, we don't trust in chariots, we don't trust in armies, but we do trust in the name of the Lord. நாங்கள் குதிரைகளையோ இல்லனா படை வீரர்களை நம்பல, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தையே நம்புகிறோம் என்று அவர் சொல்வார். Wow, David, wonderful. தாவீதே ரொம்ப அருமை.
Fast forwarding the movie. அப்படியே அந்த படத்தை கொஞ்சம் வேகமா தள்ளி At பார்த்தீங்கன்னா one point of time, ஒரு காலம் வரும்போது David, okay, come on guys, let's take a census. ஐயா நம்ம ஒரு கணக்கீடு செய்வோமே. Why, is there any fight? ஐயா ஏதாவது போர் வரப்போதா? Is the thousands of soldiers are coming against you? ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் உங்களுக்கு நமக்கு விரோதமா வரப்போறாங்களா? As Joshua before go against the city of Ai, he went to the spies to find the census, so to find how many soldiers we can send. எப்படி யோசுவா ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக உள்ளே சென்று எத்தனை போர் வீரர்களை நாம் அனுப்ப வேண்டும் என்று ஒற்றிகை பார்த்தாரோ அதே போல நம்ம எதுவும் செய்யணுமா? So David, you are asking to count the people. ஜன கூட்டத்தை என்ன சொல்றீங்களா? Is there any world war? பிரச்சனை வரப்போதா? Is there any big fight? இல்ல போர் வரப்போதா? No, Joab. இல்ல யோவாபே. Let's see how many we have. நம்ம படை எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாமே. தெரியும்ல. We should know, right? Who are we? நாம யாரு? Let's take a census. ஒரு கணக்கீடு செய்வோமே. And Joab said, யோவாப் சொல்றாரு, Joab was not so spiritual when compared to this guy David. தாவீதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு யோவாப் ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஒரு ஜீவியம் கொண்டவன் அல்ல. Joab said, David, you wrote a psalm. தாவீதே நீங்க தான ஒரு பாடல் எழுதுனீங்க, சங்கீதம் எழுதுனீங்க. It is not there in the Bible, please understand. அது வேதத்துல இல்ல. சும்மா கற்பனை hyperboles, no, that's just imaginary situation. கற்பனையாக அந்த காரியத்தை விவரிக்கிறேன். David, தாவீது அவர்களே, when you have written Psalm 20, நீங்கள் சங்கீதம் 20 எழுதும்போது the last verse, கடைசி வசனம், you said we don't believe chariots, we don't believe horses, but we do trust in the name of the Lord. நாங்கள் குதிரைகளையோ இல்ல யுத்த வீரர்களையோ நம்பி இல்ல, தேவனுடைய நாமத்தையே நம்பி இருக்கிறோம்னு சொன்னீங்களே. But now you are acting contrary to whatever you have said. ஆனால் முன்னே சங்கீதத்துல நீங்க பாடினதுக்கு இப்போ மாறாக நடக்கிறீங்களே. That's okay, Joab, I am the king. I ask you to do that. Okay, go ahead and take the census. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் இங்க ராஜா, நான் சொல்றேன் என் கட்டளை போய் நீ நிறைவேற்று. Stronghold. ஒரு அரண், it's a foothold, sorry. மன்னிக்கவும், ஒரு சின்ன ஒரு இடம், just a foothold. சின்ன இடம். Take the count, what is wrong in that? ஜனத்தொகை எடுக்கிறதுல இப்ப என்ன பிரச்சனை? Pleasant aroma. Sadhu Sundar Singh, why don't you sleep here? சாது சுந்தர் சிங் ஐயா அவர்களே, இது ஒரு அருமையான நறுமணம், ஏன் இங்க தூங்க கூடாது? What a very good lap. Why don't you sleep on the lap of Delilah, Mr. Samson? எவ்வளவு அருமையான ஒரு மடி, ஏன் தெலீலாவின் மடியிலே படுத்து உறங்க கூடாது சம்சோன்? Oh David, you are tired because of so many wars. Why don't you look at the beautiful ladies taking bath? தாவீது அவர்களே, அநேக போர்களை செய்ததினாலே சோர்ந்திருப்பீர்களே, ஏன் உப்பரிகளை நின்று அந்த பெண் குளிக்கிறதை நீங்க பார்க்க கூடாது? Sin is seducing. பாவம் நயவஞ்சகம் உள்ளது. Sin is smiling. பாவம் சுரித்த முகத்துடன் காணப்படும். Sin brings slavery. பாவம் அடிமைத்தனத்தை கொண்டு வரும். It will make you as a slave. நம்மளை அடிமையாக மாற்றும். And finally, கடைசியாக the small foothold will become your stronghold. அந்த சின்னதா கொடுத்த இடம் பின்னாட்களே நமக்குரிய அரணாக மாறிவிடும். That is why Paul says, அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், you need to know that. நாம் அறிந்திருக்க வேண்டும். What I need to know that? ஐயா நான் எதை அறியணும்? Sin is looking for some foothold. பாவம் எனக்கு ஒரு சின்ன கால் வைக்க இடம் கிடைக்காதா? And what is the foothold today? இன்னைக்கு நான் எதை விட்டு கொடுக்கிறேன்? What is the foothold? இன்னைக்கு நான் எந்த இடத்தை விடுகிறேன்? Where is the place I can yield to sin? எந்த இடத்துல பாவத்திற்கு நான் இசைந்திருக்கிறேன்? The only foothold that we have, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே சின்ன இடம் எதுனா, the humanness of this body. இந்த சரீரத்திலே காணப்படுகிற மாம்ச எண்ணங்கள். This body is the foothold. இன்னைக்கு இந்த சரீரம் தான் அந்த சின்ன இடம். Sin wanted to seduce our body so that sin can captivate us. இந்த பாவமானது நம்முடைய சரீரத்தினாலே நம்மளை நயவஞ்சகப்படுத்த முயற்சிக்கிறது. ஏனென்றால் அதன் மூலமாக நம்மளை கைப்பற்றுவதற்கு. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். Maybe I can put it in this way. என் சரீரத்தை ஏமாத்தி உள்ள வந்து என்ன அடிமையாக்க பார்க்குது. It tries to come seduce my body
and through that it tries to control me. So here the key thing is, அப்ப இங்க மிக முக்கியமான காரியம் என்னன்னா, it's not me. ஐயா இது நான் அல்ல. I became righteous. நான் நீதிமானானேனே. I became righteous. நான் நீதிமான். I was dead in sin. பாவத்திலே மரித்திருந்தேன். But I raised with Christ. ஆனா இப்ப கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டேன். I became a child of God. கிறிஸ்துவின் புத்திரனாக மாறினேன். Sealed by God. பிதாவினாலே முத்திரையிடப்பட்டேன். I became a co-heir with Christ. கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியானேன். I became a child of God. தேவனுடைய மகனாக மாறினேன். Adopted by God. தேவனுடைய புத்திர சுவிகாரமானேன். Accepted by God. அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். I have been regenerated. நான் மறுஜென்மம் அடைந்தேன். Not born of flesh but born of the spirit and the word. சரீரத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயும் தேவனுடைய வசனத்தினாலேயும் மறுஜென்மம் அடைந்தேன். Earlier I was born with water when I came out of my mother's womb. நான் என் தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும்போது தண்ணீரிலிருந்து நான் வெளிவந்தேன். Because the water is just broke and I given birth. தண்ணீர் குடம் உடையும் போது ஒரு குழந்தை பிறக்கிறது. நான் அப்படிதான் பிறந்தேன். That is what me, the body. அதுதான் சரீரத்தில் பிறக்கிறது. But later point of time, ஆனா பின்னாட்களிலே by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் பலனினாலே, through the seed of the word, தேவனுடைய வார்த்தையின் வித்தினாலே I born again. நான் மறுபடியும் பிறந்தேன். So now here, ஆகவே இந்த இடத்துல me become justified. நான் நீதிமானானேன். Me become justified by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நான் நீதிமானானேன். But still I have the same body. ஆனால் இது அதே சரீரம் தான் எனக்கு இருக்கு. என்னைக்காவது ரட்சிக்கப்பட்ட யாரா கலரா மாறி இருக்கீங்களா? Has anyone become so much fair on the day you were born again? நிறைய சொல்லுவோம், ஐயோ முகத்தை பார்த்தாலே பிரகாசமா இருந்துச்சு அப்படி. Many times we hear when you look at the face, the man of God's face, it's so bright. நமக்கு இவ்வளவு லைட் போட்டாலும் பிரகாசமாவே இருக்க மாட்டேங்குது. I don't know, even after this many lights our faces are still the same. ஆனா இன்னும் கருப்பா தெரியுறீங்களே அப்படிங்கிறாங்க. Because people come and tell me and after says, அண்ணா இந்த வீடியோ you look so dark. அது எப்படினாலும் இருந்துட்டு போட்டும். So I mean people say, okay, ஐயா முகம் so bright. அப்படி முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அப்படிலாம் யார் முகம் பிரைட் ஆகாது. When you become saved, that kind of transformations will never happen. Focus light off பண்ணா யாருன்னு தெரிஞ்சிரும். If you switch off this focus lights, you will know the true picture. What I am trying to say, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, when I got saved, நான் ரட்சிக்கப்பட்ட போது I am basically triune being. நான் ஒரு மூன்று பரிமாணங்களை கொண்ட ஒரு மனிதன். Number 1 is my body. முதலாவதாக என் சரீரம். Number 2 is my soul. இரண்டாவது என் ஆத்துமா. Third one is me, that is my spirit. மூன்றாவது நான், என்னுடைய ஆவி. Basically you are not looking at me. நீங்க இப்ப actually என்ன பார்க்கல? You are looking at my body. என் சரீரத்தை தான் பார்க்கறீங்க. You can understand my emotions. என்னுடைய உணர்ச்சிகளை உங்களால புரிய முடியும். My will. என்னுடைய சித்தம். My desire. என்னுடைய ஆசை. My longing. என்னுடைய ஏக்கம். My thoughts. என்னுடைய சிந்தனை. My logical thinking. என்னுடைய சிந்தனை ஓட்டங்கள். All these things are soul. இதெல்லாம் என்னுடைய ஆத்துமாவுக்கு உட்பட்ட காரியங்கள். My soul. ஆத்துமா. And what do you see? This is 5.5 feet. இந்த 5 அடி 5 அங்குலம் கொண்ட ஒரு மனிதன். This is something more than that. இங்க கொஞ்சம் கூட இருக்கும். Oh no, but that is my body. அது என் சரீரம். So you are looking at my body. நீங்க சரீரத்தை பார்க்கறீங்க. I am the soul, spirit being. நான் ஒரு ஆவியான மனிதன். Covered by the soul things. ஒரு என்னுடைய உணர்ச்சிகள் உள்ள எல்லா ஆத்துமாக்களில் இருக்கிறது. And I am living here. இந்த சரீரத்தில் வசிக்கிறேன். My spirit has been regenerated. என்னுடைய ஆவி அது மறுஜென்ம புது மனுஷனா மாறுகிறது. Is united with God. தேவனோடு இணைக்கப்படுகிறது. I become a child of God. தேவனுடைய மனிதனாக மாறினேன். Adopted by God. அவராலே புத்திர சுவிகாரத்தை பெற்றேன். All these things are happening in the spirit. இதெல்லாம் என் ஆவியில நடக்குது. And in my soul, என்னோட ஆத்துமாவில, my thinking pattern, என்னோட எண்ணங்கள்ல, my decisions, முடிவுகள்ல, my longing, ஏக்கங்கள்ல, my desires, ஆசைகள்ல, that is it's keep happening. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. That is what Bible says, do not conform to the world but conform according to the word of God. ஆகவே தான் வேதம் சொல்வது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த மனம் மறுரூபமாக வேண்டும் என்று. Transformation, மறுரூபமாகுதல், metamorphosis, அது மெட்டமார்போசிஸ் என்ற முறைமை. that is Roman 12:1 and 2. இத ரோமர் 12:1-2 வசனத்தில் வாசிக்கிறோம். So but the easiest access for sin, ஆனா இந்த பாவத்திற்கு ரொம்ப எளிதாக காணப்படுற வழி எதுனா, of course I can get into the mind.
பாவத்தால என்னுடைய மனதில் ஒரு பிரச்சனையை உருவாக்க Of முடியும். course, I can impact the soul. பாவத்தால என்னுடைய ஆத்மால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். But always the channel is my body. ஆனா அதுக்கு எப்பொழுதுமே வழிவகை செய்கிற ஒரு காரியம் எதுனா இந்த சரீரம். Still, this body has its own humanness. ஏன்னா இந்த சரீரத்துல இன்னும் மனிதனுடைய சிந்தனைகள் காணப்படுகிறது. So sin is always looking for the opportunity. அப்ப இந்த பாவம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு Can I எதிர்பார்க்கிறது. use his eyes? கண்களை பயன்படுத்த முடியுமா? Can I use his ears? காதுகளை பயன்படுத்த முடியுமா? Can I use his mouth? வாயை பயன்படுத்த Can முடியுமா? I use his hands? கைகளை பயன்படுத்த Can முடியுமா? I use his legs? கால்களை பயன்படுத்த Can முடியுமா? I use his physical senses? அவருடைய ஏதேனும் சரீரத்தின் அவயவங்களை பயன்படுத்த Sin முடியுமா? is always looking at the body. பாவம் என்னுடைய சரீரத்தில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா What பார்க்கிறது. part I can get it? எந்த அவயவத்தை பயன்படுத்தி, Which is my beach head? எது என்னுடைய பீச் ஹெட், Which is my footboard? எது என்னுடைய கால் வைக்கிற இடம், Which is my foothold? எங்க நான் கால் வைக்கலாம். Or can I use his eyes? கண்களை Can பயன்படுத்துவோமா? I use his ears? காதுகளை Can I பயன்படுத்தலாமா? put some gossips? இல்ல Gossips. ஏதேனும் புறங்குறுதலை சொல்லலாமா? Let me hear the gossip. அந்த புறங்குறுதலை கேட்கும் போது Use it. அதை கேட்டு, Or can I make him to see some nonsense? இல்ல தவறான காரியத்தை பார்க்க Or வைத்து, let him say it. அதை பார்க்க வைத்து, And I can use it. அதை செய்ய வைத்து. And Paul is saying, அப்ப பவுல் சொல்கிறார், do you not know? நீங்கள் அறியீர்களா? எதை அறியணும்? What should I know? Now let's look at Romans 6:3-6-9. இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 3, 6, 9 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். Look at this verse very carefully. அந்த வசனத்தை ரொம்ப தெளிவா பாருங்க. I explain all these things so that you will show the light in this verse in this way. இந்த எல்லா காரியங்களும் நான் எதற்காக விளக்கினேன் என்றால், இந்த வசனத்தை நீங்க இந்த கண்களோடு, இந்த வெளிச்சத்தோடு நீங்க பார்க்கணும்னு. Do you not know Pushparaj? ஐயா, நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? You got baptized into Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று. Yes. ஆமா. So you got baptized into his death. அப்ப அவருக்கு மரணத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கா? Means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? Christ died. கிறிஸ்து மரித்தார். Means don't you know that you have died? ஐயா, உங்களுக்கு புரியலையா? நீங்களும் அவருடன் மரித்து விட்டீர்கள். How did he die? எப்படி மரிச்சீங்க? Look at the 6th verse. 6வது வசனம் பாருங்க. We know that நாம் அறிந்திருக்கிறோம், your old self was crucified with Jesus. நம்முடைய பாவ சரீரம் கிறிஸ்துவினோட கூட சிலுவையில் அறையப்பட்டது. The body of sin, என்னுடைய பாவ சரீரம், this body of sin இந்த பாவ சரீரம் has been crucified அது கிறிஸ்துவோட அறையப்பட்டது. with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட. So we know Christ, ஆகவே நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். raised from the dead. மரித்தோரிலிருந்து கிறிஸ்து எழுந்தார். 9th verse. 9வது வசனம். You also raised. ஆகவே நாமும் எழும்பி இருக்கிறோம். And look at what kind of body Jesus had. இயேசுவுக்கு என்ன விதமான சரீரம் இருந்தது? Glorified body. ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட Which சரீரம். doesn't mean that you will have a glorified body. ஆகவே நமக்கு ஒரு மகிமையான சரீரம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. That is future. அது எதிர்காலத்திலே நடக்கும். But here, ஆனா இப்போ Pushparaj, ஐயா, please know that நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். you baptized with Christ. கிறிஸ்துவோட ஞானஸ்நானம் பெற்றோம். இதை உனக்கு சொல்லு. Teach it to yourself. Keep saying to yourself, உங்களுக்கு நீங்க சொல்லிக் கொள்ள வேண்டும். I have been baptized with Christ. நான் கிறிஸ்துவோட ஞானஸ்நானம் I பெற்றவன். baptized into Christ. கிறிஸ்துவினுள் ஞானஸ்நானம் This is பெற்றவன். not talking about water baptism anyway. I explain all that. இது தண்ணீர்ல மூழ்கிற ஞானஸ்நானம் அல்ல, அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தேன். This is baptized into Christ. இது அவருடைய மரணத்திலே நாம் பெறுகிற ஞானஸ்நானம். How I went to baptism into the water. எப்படி தண்ணீருக்குள் நான் மூழ்கினேனோ, So I become soaked with water. தண்ணீரால் முழுவதும் நனைந்தவனானேனோ. This body is soaked with water. இந்த சரீரம் தண்ணீரால் நனைந்ததோ. Here I have been baptized into Christ. இங்கே அதே போல் கிறிஸ்துவுக்குள் நான் So ஞானஸ்நானம் I am பெற்றேன். soaked with Christ. அப்படி என்றால் நான் கிறிஸ்துவினால் நனைக்கப்பட்டேன். It is all soaked with Christ. கிறிஸ்துவினால் முழுவதுமாக When தோய்க்கப்பட்டேன். it comes to the word baptizo, it is something just drenching into the water. இந்த ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, தண்ணீருக்குள் முழுமையாக அதை அமுக்குவது. Baptizo பாப்டிசோ என்ற கிரேக்க பதம் means you have been plunged into the water. தண்ணீருக்குள் முழுமையாக நான் சென்று விட்டேன். When you get out, இப்ப வெளியே வரும்போது every area is soaked by water. என்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் தண்ணீரால் நனைந்திருக்கும். In that same way, அதே போல Pushparaj, ஐயா, don't you know that you have been baptized unto Christ? கிறிஸ்துவோடு கூட ஞான
ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? Don't you remember that your old body has been crucified with Christ? பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? Don't you know that you raised with Christ? கிறிஸ்துவோடு கூட நாம் எழும்பினோம் என்பதை அறியாமல் So இருக்கிறீர்களா? if you got baptized unto Christ, everything of you has been drenched and plunged with Jesus Christ. கிறிஸ்துவோடு கூட நீ பெற்ற ஞானஸ்நானம் உண்மை என்றால் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் கிறிஸ்துவினால் நனைக்கப்பட்டிருக்க வேண்டுமே. Then how come use that same body to do sin? அப்படி இருக்கும்போது அதே சரீரத்தை எப்படி நான் பாவத்திற்கு விட்டு கொடுப்பது? How many of you got the point? எத்தனை பேருக்கு நான் சொல்ல வரது புரியுது? Hallelujah. ஹல்லேலூயா. Sin is seducing. ஐயா, இந்த பாவம் நய வஞ்சகம் உள்ளது. Sin is smiling. பாவம் சிரித்த முகத்துடன் உள்ளது. And sin is like just a slave, making you a slave. பாவம் நம்மளை அடிமைப்படுத்தும். And the fourth one is the foothold. Sin will make the foothold as a stronghold. பாவத்திற்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அது நம்ம தலையிலே ஏறி உட்கார்ந்துக்கும். நான் அவனுக்கு இடம் கொடுத்தா நாளைக்கு அவன் என்ன ஆளுகை செய்றவனா இருப்பான். If I give a little space to sin, tomorrow the sill will be my master. பவுலே, how come sin is just coming to me? எப்படி இந்த பாவம் எனக்கு விரோதமா வருது? Which is the beachhead? ஆகவே என்னுடைய தாக்குதலின் ஆரம்ப இடம் எது? Which is the starting point? எது அந்த ஆரம்ப இடம்? Which is his hold? என்னுடைய மொத்த பலன் இருக்கிற இடம் எது? And which is the foothold? நான் அவனுக்கு விட்டு கொடுக்கிற இடம் எது? Paul is saying your humanness. பால் சொல்கிறார் உன்னுடைய சரீரம். The body has not been transformed. இந்த சரீரம் இன்னும் மகிமைப்படுத்தவில்லை. But don't forget that you are already been crucified with Christ. ஆனா எதை மறந்துட கூடாதுன்னா நான் ஏற்கனவே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Have you all got crucified with Christ? ஐயா, have you all got baptized unto Christ? Have you all dead with Christ? Have you all buried with Christ? Then how come the buried body doing all the nonsense? Translate. நாம் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானம் பெற்றது உண்மையா இருக்கும்னா, நான் கிறிஸ்துவோடு மரித்தது உண்மையா இருக்கும்னா, கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையா இருக்கும்னா, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தது உண்மையா இருக்கும்னா, அந்த கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவில் மரித்த அந்த சரீரத்தை வச்சு இன்னைக்கு நான் எப்படி பாவம் செய்யலாம்? Let me give one illustration so that you'll understand where we are missing. ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம எங்க தவறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள இது உதவியா இருக்கும். We all know this Romans 6. நம்ம எல்லாருக்கும் இந்த ரோமர் 6வது அதிகாரம் நல்லா தெரியும். I ask you write an exam. ஒருவேளை இந்த ரோமர் 6 அதிகாரத்துல இருந்து ஒரு தேர்வு வைப்போம் நீங்க சொன்னோம்னா, all right. நீங்க எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. You know. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். You know. தெரியும். Paul, I know this. பவுலே, எனக்கு தெரியுமே. Whatever I have explained about sin and everything, you know it already. இந்த பாவத்தை குறித்து இன்று நான் விளக்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். I have not revealed some rocket science here. ஏதோ புதுசா ஏதோ ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை பத்தி நான் பேசல. I'm just expositing the scriptures. வேத வசனத்தை நான் விளக்கி பேசுகிறேன். The same scriptures that you read. நீங்கள் வாசிக்கிற இதே வேத வசனம். The same scriptures that you study. நீங்கள் படிக்கிற அதே வேத வசனம். I'm not no greater. நான் உங்களை விட பெரியவன் அல்ல. You know it everything. உங்களுக்கு சகலமும் தெரியுமே. Then what is our problem? அப்ப இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படுற பிரச்சனை என்ன? What is the problem of our knowing? ஐயா, இன்று நான் அறிந்திருக்கிறேனே, இதிலே காணப்படும் பிரச்சனை என்ன? There was a terrible accident. ஒரு கொடூரமான ஒரு கடினமான ஒரு விபத்து நடந்தது. A man who has lost both of his arms. அந்த விபத்திலே தன்னுடைய 2 கைகளையும் அந்த மனிதன் இழந்து போனான். And it's just bleeding. அவன் இரத்த வெள்ளத்துல இருக்கிறான். Both of his arms have been separated from the body. சரீரத்தில் அந்த 2 கைகளும் துண்டித்து காணப்பட்டது. And the blood is just bleeding like anything. இரத்தம் இப்பொழுது ஆறு போல வேகமாக பாய்கிறது. It is oozing all over. தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளியே பீச்சப்படுகிறது. Suddenly a young woman came over. அங்க ஒரு வாலிப ஒரு பெண்மணி வராங்க. She just removed the dust on both of the arms. அந்த கரத்துல இருக்கக்கூடிய அழுக்கு அந்தமா தொடச்சிட்டு and wash it with the salt and good water. உடனடியா உப்பையும் நல்ல தண்ணி வச்சு கைகளை அவங்க தொடச்சாங்க. And put the arms and cleaning
cleanse the arms and put it in a plastic bag. தன்னுடைய அந்த மனுஷனுடைய துண்டிக்கப்பட்ட 2 கைகளை எடுத்து அதையும் கழுவி ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு கொண்டாங்க. The airtight plastic bag. காற்று போகாதபடிக்கு ஒரு ஏர்டைட் பேக்ல அதை போட்டாங்க. And keep this guy's arms in such an angle so that the blood will not come out. அந்த கைகளை கொஞ்சம் உயர்த்தி அதில இருந்து இரத்தம் வெளியே வராதபடிக்கு ஒரு நிலையில் அதை வைத்தாங்க. And ambulance had come. இப்பொழுது ஆம்புலன்ஸ் வந்து விட்டது. Took that boy, took that guy. அந்த வாலிபனை அதில் எடுத்துக்கொண்டு சென்றாங்க. And babe, after the treatment is done, அந்த முழுமையான அந்த ட்ரீட்மென்ட் முடிஞ்ச போது, and the people appreciating so much about that young woman. அந்த சிகிச்சை நல்லா நடந்ததுக்காக இந்த வாலிப பெண்மணி எல்லாரும் பாராட்டினாங்க. And there was a lady among them. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க. Oh, she exclaimed. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. Oh, I know that too. எனக்கும் அது தெரியும். I know that too. எனக்கும் தெரியும். Oh, I know what's happening. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியுது. Scientifically, அறிவியலின்படி, biologically, தாவரவியலின்படி, உயிரியலின்படி she started explaining. அவங்க அதை விவரிச்சாங்க. What happened to the nerve, what happened to the bone, what happened to the flesh and tissues and so on. அங்க நரம்புல என்ன நடந்திருக்கும், திசுக்கள் என்ன நடந்திருக்கும், அணுக்கள் என்ன நடந்திருக்கும், சதை எப்படி இருந்திருக்கும். She explained as it is mentioned in the book. அவங்க படித்த அந்த புத்தகத்துல எப்படி விளக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு விளக்கத்தை அந்த அம்மா கொடுத்தாங்க. She know it but not applied it. அந்த பெண்மணிக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு, ஆனா அது அவங்க செய்யல. That young woman also knew that, but she had applied that. ஆனா அந்த வாலிப பெண்மணிக்கோ இதை அறிந்தவர்களா மாத்திரம் இல்ல, அவங்க அறிந்திருந்ததை அனுபவத்துல செய்தாங்க. The problem of Christianity is this today. இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துல காணப்படுற பிரச்சனை என்ன தெரியுமா? We know it. நமக்கு தெரியும். We know it. நாம் அறிந்திருக்கிறோம். Theologically we know it. சத்திய வேதங்களை நாம் அறிந்திருக்கிறோம். Theoretically we know it. அனுபவ வேத பாடங்களை நாம் அறிந்திருக்கிறோம். But it comes to applying, we don't apply it. ஆனா வாழ்க்கையில அனுபவ பாடங்களை அதை மாத்திட்டோமான்னு பார்த்தா மாத்துறதில்ல. Why we don't apply it? ஏன் மாத்துறதில்ல? Let me tell you, there is another word. ஏன்னா இன்னொரு வார்த்தை அங்க இருக்கு. I explained this word and close in 10 minutes. இந்த வார்த்தை மட்டும் விளக்கி 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். Very important word in the Bible. வேதத்துல மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது. How many of you heard ledger balance and available balance? எத்தனை பேருக்கு வங்கியில பரிவர்த்தனையில நம்ம யூஸ் பண்ற இருப்பு கணக்கும் தமிழ் எப்படி சொல்றேன்னு தெரியல. லெட்ஜர் பேலன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் தேர் இன் தி அக்கவுண்ட். லெட்ஜர் பேலன்ஸ்னா அது அக்கவுண்ட்ல இருக்கு. Sometimes if you put an ATM card, I mean it says okay, ledger balance is this and available balance, you can take only in the available balance from the available balance. சில நேரம் நீங்க உங்க ஏடிஎம் கார்டை பயன்படுத்திங்கன்னா 2 காரியம் இருக்கும், லெட்ஜர் பேலன்ஸ், அவைலபிள் பேலன்ஸ்னு. லெட்ஜர் பேலன்ஸ்ல இருக்கிற பணத்தை முழுமையா எடுக்க முடியாது, அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை நம்மளால எடுக்க முடியும். But ledger balance is also yours. லெட்ஜர் பேலன்ஸும் அது உங்க பணம் தான். It will become available balance. அது ஒரு நாள் அவைலபிள் பேலன்ஸா மாறும். Have this thought in your mind and look at the scripture. இந்த ஒரு எண்ணத்தோடு இந்த வசனத்தை நீங்க படிங்க. Turn your Bible to Romans 6:11. ரோமர் 6:11க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I just explain these words and finish. இந்த விளக்கி விட்டு நான் முடிக்க போறேன். I'll read this verse. அந்த வசனத்தை வாசிக்க போறேன். I'll read in English. So you also must consider yourself dead to sin and alive to God in Christ Jesus. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். Very serious topic is this is. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. Okay, did you die with Jesus? இயேசுவோட நீங்க மரிச்சிட்டீங்களா? சும்மா கதோட கூடாது. Okay, tell me. So how did you die? எப்படி மரித்தீங்க? No. Did you die with Jesus? Okay, according to Romans 6, 9 and all these verses. You died. How did you die? By crucified, right? அப்படிதானே இருக்கு, crucified. Okay, tell me, how do you feel when you got crucified? Let me say, நீங்கள் எல்லாரும் அப்போ கை தூக்குனீங்க. நான் கேட்டேன், செத்தீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு கை தூக்குனீங்க. ஓகே, who are all dead with Christ? எனக்கு தெரியும் நீங்களாம் ஞானவான்கள், கை தூக்க மாட்டீங்க. Who are all got crucified with Christ? மேலே தூக்குனா தெரிஞ்சிடும், இப்படி லைட்டாக தூக்கிட்டு வச்சுக்கலாம். Who are all crucified? அந்த ஆணி எவ்வளோ நீளம் இருக்குன்னு மட்டும் லைட்டாக சொல்லுங்களேன். How much length that nail?
உடனே அது இத்தனை இன்ச்சு அங்கே போட்டிருந்தாங்க. ஹவு டு யூ ஃபீல்? இப்படி ஒரே ஒரு கேள்வி, தெரியாத கேள்வி, ரொம்ப காலமாக கிறிஸ்தவத்துக்கு தெரியாத ஒரு கேள்வி. ஆணி இங்கே அடித்தாங்களா இங்கே அடித்தாங்களா அது மட்டும் சொல்லிடு. எங்கே அடித்தாங்க? எங்கே தலுமே காணும். ஆனால் பட் நம்ம ஊரில் எல்லோரும் பார்க்குறதெல்லாம் இங்கே தான் பார்க்குறாங்க. சரி, ஓகே, whatever it is. Sorry, you translate. So, when you look in this verse, we'll have to ask one question. Have you been dead with Christ? And we all said yes. And how will we are dead with Christ? When we look in Romans chapter 6, verse 3, 6 and 9, it says that we are dead by being crucified with Christ. So we have a question unto you. How was the crucifixion happening in your life? What was your feeling when you got crucified? Can you tell us what is the length of the nail by which you got crucified, or how much pain you bared when that nail was bore upon your hands? So we say that we have got crucified. நாம சொல்றோம் சிலுவையில் அறையப்பட்டோன்னு. At an extent we believed that we are dead with Christ. அது மாத்திரமல்ல கிறிஸ்துவோடு மரித்திருக்கோம்னு நம்புறோம். But that is not at all there in our mind. ஆனா அது நம்ம மனசுல எனக்கு இருக்கறதே இல்ல. I'll just give a glimpse of this verse and we'll continue next week. இதனுடைய ஒரு முன்னுரை மாத்திரம் சொல்ல போறேன், அடுத்த வாரம் விரிவாக விளக்குறேன். He said எண்ணிக்கொள்ளுங்கள். You must consider. What do you mean by must consider? எண்ணிக்கொள்ளுங்கள்னா என்ன பண்ணும்? Must consider dead to sin. ஐயா, நான் எதை எண்ணணும்னா நான் மரித்து விட்டேன், பாவத்திற்கு மரித்து விட்டேன் என்பதை எண்ண வேண்டும். Let me give a small analogy. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. If you fell in love with a girl, ஒரு பெண்ணில காதல் வயப்பட்டு விழுந்தோம்னா, and now you want to expose yourself and not just to get the girl's attraction. எப்படியாவது நம்ம காதலை வெளிக்காட்டி அந்த பெண்ணின் பார்வை நம்மள பட வைக்கணும்னு விரும்பணும்னா, so you feel like you are a hero. நம்மளே எப்படி பாப்போம்? ஒரு கதாநாயகன் போல பாப்போம். So maybe if the girl is accepted, ஒருவேளை அந்த பெண் அந்த காதலை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, if the girl's mom is not accepted, ஆனா அந்த பெண்மணியோட தாயார் அதை ஏற்றுக்கொள்ளலனா, so what do you need to do? என்ன செய்யணும்? You need to prove that you are capable. ஐயா, என்னால சாதிக்க முடியும், நம்ம செஞ்சு காமிக்கணும். So take a car, ஒரு வண்டி எடுத்துட்டு and put a driver, ஒரு டிரைவரை போட்டுட்டு went to that place, அந்த பெண்ணின் வீட்டுக்கே சென்று, and this is how they live. ஐயா, அந்த நம்ம காதலி வசிக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தி, and stop the car, காரை நிறுத்திட்டு, get out of the car with all good get up, ஒரு அருமையான ஒரு முக தோற்றத்தோட பாவனோட காரை விட்டு வெளியே வந்து, as if you are feeling like a hero is walking, ஒரு கதாநாயகன் நடக்கிறது போல அப்படி கெத்தா நடந்து, all the movies that you watched, பார்த்திருக்கிற எல்லா படமும் அப்படி மனசுக்கு பின்னாடி, everything is just flashing behind the screen, அதெல்லாம் ஒரு அருமையான காட்சியாக மனதில் ஓடி, and you walk over the bonnet board, அப்படி முன்னாடி அந்த காருக்கு பின்னாடி சென்று, and you jump and sit, அப்படி ஏறி அப்படி ஜம்ப் பண்ணி உட்கார்ந்து, and put the leg over, ஒரு காலுக்கு மேல காலை போட்டு, and look at the home. அந்த வீட்டை அப்படி பார்க்கணும். Car is a rental one, வாடகைக்கு வாங்கின வண்டி, and the driver is just பார்த்து மெதுவா உட்காரு, உடைஞ்சிர போகுது. அப்ப அந்த டிரைவர் சொல்லுவாரு, கொஞ்சம் பார்த்து, you will break that. That is his car. ஏன்னா அது அவரோட வண்டி. And the coolers is 15 to 20 rupees yesterday purchased. அது வாங்கின அந்த கண்ணாடி நேத்து கடையில வாங்கின 15 ரூபாய் கண்ணாடி. And this shirt is the only shirt for every girl. இந்த எத்தனை பண்ண every function, எத்தனை கல்யாண வீட்டுக்கோ விருந்து வீட்டுக்கோ எப்ப போனாலும் இது இருக்கிறதுல ஒரே சட்டை, நல்ல சட்டை இந்த ஒன்று. But the shoe is a roommate's shoe. போட்டிருக்கிற ஷூ ரூம் ஃப்ரெண்டோட ஷூ. And you have nothing in your pocket. பாக்கெட்ல 5 பைசா இருக்காது. That is rental car paid by somebody else. ஏன்னா அந்த கார் வாடகை வேற ஒருத்தர் தான் கொடுத்திருப்பாரு. But you know what, all these things will not be there in your mind. ஆனா இந்த எந்த விஷயமே நம்ம மனசுல இருக்காது. This is our lover's home. இது நம்ம காதலியின் வீடு. And the mom is coming out. இப்போ அவங்க அம்மா வெளியே வராங்க. And the dad is also watching. அவங்க அப்பாவும் பார்க்கறாங்க. Now I need to consider myself. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் எண்ணணும். I am the owner of accent. இந்த காரோட maybe Audi, whatever it is. ஒரு ஆக்சென்ட் ஒரு ஆடியோ, இந்த காரோட ஓனர் நான் தான். Sir, I am the owner of this Ray-Ban. இந்த Ray-Ban கிளாஸுக்கு ஓனர் நான் தான். And I am the owner of the Louis Philippe. இந்த லூயி பிலிப்போட ஓனர் நான் தான். And this roll gold, sorry, no, not roll gold. What, Rolex. Roll gold. It's not roll gold, it's a Rolex. ஐயா, இது ரோல் கோட்ல ரோலெக்ஸ் வாட்ச் ஐயா. And that's driver, that guy, the owner is my driver. அந்த காரோட சொந்தக்காரர் இப்போ என்னோட டிரைவர். And in the purse, இப்போ என் பண பர்ஸ்ல I have 5 ATM cards and 10 debit cards. ஒரு 5 டெபிட் கார்டு, 10 கிரெடிட் கார்டு இருக்கு. I have 25 loans, that is different story. அதுக்கு மேல 25 லோன் இருக்கு, அது வேற கதை. But you'll forget all that. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துடுவேன். You will
as if you're walking like everything yours. எல்லாமே நமக்குரியது, நாம தான் சொந்தக்காரங்க மாதிரி நடப்போம். And you sit on the car and cross over your legs and look at the home. In-laws, this is me. அப்படி அந்த காருக்கு மேல ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு கால் மேல காலை போட்டு அந்த இன்லாஸை பார்த்துட்டு, பாருங்க நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை. இந்த ராஜா மாதிரிலாம் நான் சொல்லல. Okay, you look at the home. அந்த வீட்டை பார்த்து, Look at me, this is me. என்ன பாருங்க நான் யாருன்னு தெரியும். Give me the girl. பொண்ணை கொடுங்க. That is how you need to treat sin. இப்படிதான் பாவத்துக்கு விரோதமா நாம இருக்கணும். You need to, புரிஞ்சுதா நான் சொல்லுது? நாளைக்கு வந்து என்ன சொல்லணும், அந்த ஒரு கதை சொன்னீங்களே கடைசியா ஒரு லவ் ஸ்டோரி, அப்படி சொல்லிடக்கூடாது, சரியா? Basically the concept is, இந்த உதாரணம் எதுக்குன்னா, no, it is not talking against the son-in-law, against the in-laws or so on. That is not the story. அந்த இன்லாஸ்க்கு மாமியாருக்கு மாமனாருக்கு முன்பாக என்ன பண்றோம் அதுவல்ல இது கதை. When sin comes, பாவம் வரும்போது you are telling to sin. பாவத்துல நாம சொல்லணும், Hey sin, you are coming to whom? யாருக்கு விரோதமா வந்திருக்க தெரியுமா? I died with Christ. நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டேன். It's kind of a ledger balance, not available balance, but still. இது ஒரு லெட்ஜர் பேலன்ஸ் போல, நம்ம கையில இது இல்ல, ஆனாலும் But you treat in such a way that money is in your hand. ஆனா நம்ம கையில பணம் இருந்தா எப்படி நம்ம Within நடப்போம்? few hours it will come to your account. சில மணி நேரங்கள் அது நம்ம அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிரும். Now I swipe the card, I will not get all the money. ஒருவேளை இப்போ என் கார்டை ஸ்வைப் பண்ணா முழு அமௌண்ட் என் கைக்கு But வராது. in few minutes, ஆனா சில நேரத்துல, in few hours, சில மணி நேரத்துல I will tell the person wait and get the money and go. நான் அந்த வரக்கூடிய மனுஷன்ட்ட சொல்லுவேன், இதை ஸ்வைப் பண்ணி தேவையான பணத்தை நீ எடுத்துக்கோ. And my in-law will come. அப்ப இவரே மாமனார் வருவாங்க. The girl will watching from the terrace. ஒருவேளை அந்த பெண்மணி மேல இருந்து பாப்பாங்க. பெண்மணி இல்லப்பா, பெண்மணினா ஓல்ட் ஆயிரும். காதலி மேல இருந்து பாப்பாங்க. She is watching. அந்த காதலி பாக்கும்போது And everything seems like everything is belong to me. அது ஐயோ இது எல்லாமே எனக்கான அப்படி யோசிப்பாங்க. I'll pretend in such a way that I have already conquered. நான் எப்படி என்ன காமிச்சுப்பேனா முற்றிலும் ஜெயித்தவன் போல காமிச்சுப்பேன். When sin comes on your way, பாவம் உங்களை நோக்கி when வரும்போது, sin is trying to seduce you, பாவம் உங்களை நயவஞ்சகப்படுத்த when முயற்சிக்கும்போது, sin is trying to smiling at you, பாவம் சிரித்த முகத்துடன் உங்களை விழ செய்ய when sin முயற்சிக்கும்போது, is about to slave you, making you slave, பாவம் உங்களை அடிமைத்தனப்படுத்த when முயற்சிக்கும்போது, the sin is making the hold, the foothold as a stronghold, பாவம் ஒரு சின்ன இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விரோதமான அரணா மாற்ற you முயற்சிக்கும்போது, must consider yourself as dead. நாம நம்மளை எப்படி எண்ணிக்கொள்ளணும்னா, நான் மரித்து விட்டேன். Like the boy who has nothing but behaved like a hero because he considered himself as a hero and the one who is watching is a heroine. எப்படி அந்த பையன் ஒண்ணுமே தன் பர்ஸ்ல இல்லாத போதும் தன்னை ஒரு கதாநாயகன் போல எண்ணி, தான் ஒரு கதாநாயகன், எனக்கான கதாநாயகி இருக்கிறாங்க, அவங்களுக்காக இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துக்கிறேன் காமிக்கிறானோ, Feel like a hero. அதே போல ஒரு கதாநாயகனா நாம் இருக்கணும். When it comes to sin, பாவம் வரும்போது not like Samson, ஐயா சிம்சன் போல அல்ல, not like David, தாவீது போல அல்ல, but like Paul. பவுலை போல, I'm just controlled my body. என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன், I just discipline my body. என் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். Sin, பாவமே, I'm dead with Christ. நான் கிறிஸ்துவோடு மரித்தேன், I will not cooperate with you. நான் உனக்கு இசைந்து I போவதில்லை, will not come to you. நான் உன்னிடத்தில் வருவதில்லை. I will not give my body to you to rule over it. இந்த சரீரத்தை நீ ஆளுகை செய்யத்தக்கதாக இந்த சரீரத்தின் அவயவங்களை நான் உன்னிடத்தில் கொடுக்க போவதில்லை. Behave in that way. ஐயா இப்படி நம்ம நடக்கணும், Pretend that way. இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், Reckon that way. இப்படி எண்ணிக்கொள்ளணும், Consider that way. இப்படி நம்ம பாவிக்கணும், Act in that way. இப்படி நடக்கணும். One day ஒரு நாள் you will conquer sin. அந்த பாவத்தை முற்றிலும் ஜெயிப்போம். You will keep growing and you keep on growing to reflect the likeness of Christ. நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம், நாம் வளருவோம். ஒரு நாள் முற்றிலுமாக கிறிஸ்துவின் சாயலில் நாம் மாறுவோம். This is the process of sanctification. இதுதான் பரிசுத்தமாக்குதல் என்கிற பாதை. More you look like Christ, அதிகமாக கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, let me tell you, more you can act like Christ. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க கிறிஸ்துவ போல வாழ ஆரம்பிப்பீங்க. More you can walk like Christ. கிறிஸ்துவ போல நடக்க ஆரம்பிப்பீங்க. More you can win like Christ. கிறிஸ்துவ போல ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. For His glory. அவருடைய நாம மகிமைக்காக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிப்போம்.